गौरांग बोलिते हवे पुलक शरीरा हरि हरि बोलिते
सर्वशास्त्रादिपीयूषा सर्ववैदिकसत्फला सर्वसिद्धान्तरत्नाट्य सर्वलोकैकदृक्पदा सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाठाय प्रेमवर्षक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते मदेकबन्धो मत्सङ्गिन्मद्गुरो मन्महादन मन्निस्तारकमद्भाग्य मदानन्द नमोस्तुते असाधुस्साधुजादायि मतीनीचोदचाकर आनमुञ्चकदा षण्मां प्रेम्णा हृत्कण्ठयोस्फुराः ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय जन्माद्यस्य जोमयादिदर्दे स्वविज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृतामता विनिमयो यत्र त्रिशब्दो मृषा धाम्नस्वेन सदा निरस्तकुतो सत्यं परं धीमहि धर्मं प्रोजितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदा वेद्यं वास्तवमत्र वस्तुसि पदं तावत्रयोर्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः साध्यो वृत्त्यावृत्त्यत्र गतभिः शुश्रूषविस्तच्छनात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातवृत्रसंवितं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकासस्वामिति नामिने नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे योऽन्तः प्रविश्य वाजमां प्रसक्तां सञ्जीवयत्तकलशक्तिधरस्वदाम्ना अन्यामहस्तधरश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं कान्त्वस्मान् पुरुहूतवैर्बलवन्मातङ्गमाद्यद्घटा कुम्भोच्चान्द्रविपाटनादिकपटुप्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रदर्शनकर धारितारादिदूरप्रस्तत्वान्तशान्तप्रवृतमनसा भाविता भूरिभागैः हरे कृष्ण நமஸ்காரம். இப்போ ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு கடந்த சில வாரங்களாக பாகவதம் தசமஸ்கந்தத்திலிருந்து கிருஷ்ணனுடைய தோற்றத்தை சுகதேவ கோஸ்வாமி எப்படி பேசிகிட்டு இருக்கார் அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதில் நம்ம கடைசியாக பலராமனுடைய அவதாரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ பலராமனுடைய அவதாரம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆனது அப்படிங்கிற விஷயத்தை, அதாவது பலராமனுடைய அவதாரம் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்கிறார் பலராமர் எந்த இடத்துல எப்படி பிறக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்ச பின்னாடி என்ன ஆகுது, சரித்திரம் எப்படி போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இது இன்றைக்கும் பழக்கத்தில் இருந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் கிடையாது, குறைஞ்சபட்சம் மற்ற மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா, நான் இப்போ உதாரணத்துக்கு ஆந்திராவில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஜென்மாஷ்டமி, ராமநவமி, இல்லை விநாயகர் சதுர்தசி, சிவராத்திரி அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்குன்னு புராண புஸ்தகங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க பூஜை பண்ணிட்டு என்ன பண்ண உட்காந்து எல்லோரும் உட்காந்து சேர்ந்து படிப்பாங்க, அந்த புராணங்களை சேர்ந்து படிப்பாங்க, கதையை தெரிஞ்சுப்பாங்க. பட்டு நம்ம கலாச்சாரத்தில், தமிழ்நாடு கலாச்சாரத்தில் என்ன ஆகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் போயிடுச்சு. திருவிழா கொண்டாடுறதே ரொம்ப கம்மியாக போயிடுச்சு இல்லையா? ஏன் கம்மியாயிடுச்சு அப்படின்னா, மக்கள் தேவையில்லாத நிறைய திருவிழாக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவையில்லாத நிறைய கொண்டாட்டங்கள் செய்கிறதுனால இந்த மாதிரி திருவிழாக்கள் என்ன ஆகிடுச்சு, அவருடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சு. அன்றைக்கெல்லாம் பகவானுக்காக மட்டும்தான் திருவிழா பண்ணாங்க, பகவானுக்காக மட்டும்தான் ஊர்வலம் நடந்துச்சு. இன்றைக்கி எல்லா விஷயத்துக்கும் ஊர்வலம், எல்லா விஷயத்துக்கும் கொண்டாட்டம் அப்படின்னு உணவு திருவிழா அப்படின்னு வச்சு நடத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் திருவிழா, சாப்பிட்றதுக்கு என்ன திருவிழா வேண்டி கிடக்கு இல்லையா? வீட்டில் தினசரி சாப்பிட்டு தான் இருக்கும், 3 வேளை சாப்பிட்டு தான் இருக்கும் இல்லையா? வயிற்றில் கொஞ்சம் கம்மியெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கும். ஆனால் உணவு திருவிழா, இன்னும் ரொம்ப கீழ்த்தரமான திருவிழாக்கள்லாம் மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் திருவிழாக்களுடைய மதிப்பு என்ன ஆயிடுச்சு, மக்களுக்கு மத்தியில் குறைய ஆரம்பிச்சது. அதே போல் திருவிழாக்களை சாஸ்திரத்தின் பிரகாரம் கொண்டாடாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பௌதிகமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. திருவிழா அப்படின்னு வந்துருச்சுனாவே உடனே என்ன பண்ணிடுறாங்க, பெரிய ஸ்பீக்கர் கட்டிடுறாங்க, மைக் செட் போட்டுட்டு இஷ்டத்துக்கு பாட்டு போட்டுட்டு அவங்க கும்மால் அடிச்சுக்கிட்டு குடிச்சிட்டு திருவிழா கொண்டாடுறாங்க. ஸோ இதே போல் திருவிழாக்கள் கொண்டாட என்ன ஆகிடுது அப்படின்னா, மக்களுக்கு மத்தியில் திருவிழா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அது மேலே இருக்கக்கூடிய ஆசை என்ன ஆகிடுச்சு, மதிப்பும் குறைய ஆரம்பிச்சிடும்.
ஸோ அப்படி இல்லாமல் திருவிழாக்களை எப்படி கொண்டாடணும் அப்படின்னா பகவானை பற்றிய விஷயங்களை கேட்பதன் மூலியமாக தான் திருவிழா கொண்டாட முடியும். அதுதான் காரணமே. இல்லை ஜென்மாஷ்டமி ஏன் கொண்டாடணும்? ஜென்மாஷ்டமி கொண்டாடுறதுக்கான அர்த்தம் என்னது? கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்பயோ தோன்றினார். தோன்றி யாருக்கு பிரயோஜனமாக இருந்தார்? யாருக்கு பிரயோஜனமாக இருந்தார் கிருஷ்ணர் தோன்றி? யாருக்கு? எந்த மக்களுக்கு? பாண்டவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தார். தேவகிக்கு வசுதேவனுக்கு பிரயோஜனமாக இருந்தார். யசோதைக்கு நந்த மகாராஜனுக்கு பிரயோஜனமாக இருந்தார். அந்த காலத்தில் வாழ்ந்த பூமிக்கு பிரயோஜனமாக இருந்தார். இந்த காலத்தில் என்ன பிரயோஜனம்? அந்த பக்தர்களை பாதுகாத்தார். அப்போ எப்பயோ இருந்தார், பாதுகாத்தார் இல்லையா? ஸோ அப்போ எப்பயோ அவர் தோன்றினார், எப்பயோ மறைஞ்சார் அப்படின்ற விஷயம் வந்ததுனால இன்னைக்கு திருவிழாக்கள் மேலே யாருக்கும் என்ன வர்றது கிடையாது, ஒரு பற்று வர்றது கிடையாது. கிருஷ்ண ஜெயந்தியா உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஆன்லைன் குவிஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு வீடியோலாம் சின்ன சின்ன வீடியோ ப்ரெசன்டேஷன் மாதிரி செஞ்சு ஃபேஸ்புக்கில் ப்ரொமோஷன்லாம் கொடுத்துட்ருக்கோம். எல்லோரும் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து பணம் கொடுத்து ப்ரமோட் பண்ணுறாங்க. அதுபோல் இந்த குவிஸ் ப்ரோக்ராமுக்கும் ப்ரமோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் மக்களுடைய எண்ணத்தை பார்த்தோம் அப்படின்னா, எதுக்கடா இதெல்லாம் தேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, யாருடா நீங்கள்லாம் அப்படின்னு தான் கொஷின் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த காலத்தில் கூட உட்காந்து ஜென்மாஷ்டமி உட்காந்து கிருஷ்ணரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, பாகவதம் படிங்க, எங்கடா இருக்கீங்க நீங்கள், எங்களை எந்த உலகத்தில் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? மக்களுக்கு இது ஒரு பெரிய பொருட்டாகவே தெரியல. என்ன பண்ணிட்டார் கிருஷ்ணன் நமக்கு? கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டார் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க மக்கள்? கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அதனால தான் திருவிழா அப்படின்னாவே அந்தந்த மகாத்மியத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா திருவிழாக்கள் போக போக என்ன ஆகிட்டு போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. அன்றைக்கி ஜென்மாஷ்டமி அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்குது. ஜென்மாஷ்டமி அப்படின்னா அட்லீஸ்ட் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை மாத்வர்கள் ஸ்மார்த்தர்கள் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை இன்றைக்கி யாதவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 நாள் தொடர்ந்து சமைப்பாங்க. அவங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா வெளியே வரமாட்டாங்க. குளிக்கிறது கிடையாது, தூக்கம் கிடையாது, எதுவும் கிடையாது. 3 நாள் உள்ளார அத்தனை வகையான பக்ஷணங்களை பண்ணுவாங்க. ஆயிரக்கணக்கான வகையான பக்ஷணங்களை பண்ணி கிருஷ்ணருக்கு வச்சு அப்படி சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அன்றைக்கி அவ்வளோ பக்தி இருக்குது. இன்றைக்கி ஜென்மாஷ்டமி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப வேக வேகமாக ஏதோ ஒரு 4-5 ஐட்டம் செய்கிறோமா, கொண்டு பகவானுக்கு வைக்கிறோமா, எல்லாமே இன்றைக்கி என்ன பண்ணிடுறோம், ரொம்ப சுலபமாக போயிடுச்சு. இன்றைக்கி எதுவுமே நம்ம பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. காரணம் என்ன? அதனுடைய மகத்துவம் தெரியாது கிடையாது. மகத்துவம் தெரியாத வரைக்கும் நாம் அதை பெருசாக பொருட்படுத்த மாட்டோம். அதனால தான் பகவானை பற்றிய விஷயங்களை கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அன்றைக்கி திருவிழாக்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி உபன்யாசங்கள் நிறையா இருக்கும். கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கு, ராமாயணத்தை பற்றி கேட்பதற்கு. ஸோ அந்த கலாச்சாரத்தை நாமாவது கொண்டு வரணும். இன்றைக்கி மாயாப்பூரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு இல்லையா? கௌர பூர்ணிமாவுக்கு முன்னாடி அங்கே கீர்த்தன் மேளா இருக்கும். அதுக்கப்புறம் கௌரகதா அப்படின்ற ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கும். இப்போயும் என்ன ஆகிட்டு இருக்குது, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி முன்னாடியும் கிருஷ்ணகதா ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுபோல் ஒவ்வொரு கோயில்லையும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். கோயிலில் ஜென்மாஷ்டமி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், பல்வேறு விதமான சேவைகளை பிரித்து கொடுக்குறோம். அதே போல் ரொம்ப முக்கியமான சேவை என்ன அப்படின்னா கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்வது. ஸோ இன்றைக்கி ஆன்லைனில் குவிஸ் ப்ரோக்ராம் நடக்க போகுது. யாராவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா போய் பாருங்கள், கொஷின்ஸ் எப்படி இருக்குது. நம்மளால் ஒரு 108 கொஷின் இருக்குது, 108 மார்க் இருக்குது. நம்மளால் ஒரு 10 மார்க்காவது வாங்க முடியுதா? கிருஷ்ணருடைய எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கிருஷ்ணர் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோன்னா நம்ம எல்லாருமே நல்ல சிஷ்யர்கள் அப்படின்னு அர்த்தம், கிருஷ்ணனுடைய நல்ல பக்தர்கள் அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் பார்க்கவாது செய்யுங்க. நான் வந்து கம்பல்சரியாக பண்ணல, இது நான் கம்பல்சரியாக பண்ணியிருக்கலாம். பல்ராமோட சொல்லி கொஷின் பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லோரும் உட்கார வச்சு தீட்சை வாங்கினவங்க, ஷெல்டர் வாங்கினவங்க எல்லோரும் உட்காந்து எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது விளையாட்டுத்தனமாகவே இருக்கும் இல்லையா? நம்மளாக வளரணும் இல்லையா? நாம வளர்ந்து நாம ஆர்வப்பட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர ஒருத்தரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஸோ அப்படி இன்றைக்கி இந்த ஆன்லைன் குவிஸ் ப்ரோக்ராமுக்காக 2000 பேர் 2100 பேருக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. 2100 பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஆர்வத்தில் இல்லையா? நானும் கிருஷ்ணரை பற்றி எக்ஸாம் எழுதலான்னு சொல்லி வருவாங்க. வந்தவங்களில் அப்புறம் எக்ஸாமுக்கு வரவங்க கிருஷ்ணரை பற்றி நிஜமாகவே தெரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸாம் எழுத வரவங்க பார்த்தோன்னா ஒரு 700-800 பேர் தான் இருப்பாங்க, மேலே இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம இந்த குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தினமலரில் அவர்கிட்ட போய் பேசுகிறேன், சேர்மன் கிட்ட பேசுகிறேன். அவர் சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ பெரிய போஸ்டர் செஞ்சு கொடுத்தாரு, கலர் போஸ்டர், நியூஸ் பேப்பர் வந்தது. அந்த
போஸ்டர் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல சர்க்குலேட் ஆச்சு. சென்னை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, மதுரை 4 டிஸ்ட்ரிக்ட், பெரிய டிஸ்ட்ரிக்டில் சர்க்குலேட் ஆச்சு. 4 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க மக்கள் தொகை? சென்னையிலே 25 கோடி இருக்காங்க. மதுரையில் சார் 10 கோடி வச்சுக்காங்களேன். அங்கே 7-8 கோடி தான் சொன்னாங்க. ஓகே, 10 கோடி வச்சுக்கோங்களேன். மொத்தம் 10 கோடி. ஸோ ஒரு நாளைக்கு 10 கோடி பேர் அந்த நியூஸ் பேப்பரை 10 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. அவங்க நியூஸ் பேப்பர் என்னமோ 4-5 கோடிக்கு மேலே சர்க்குலேட் ஆகுது. ஸோ அப்படி 5 நாள் இந்த நியூஸ் பேப்பர் போனது, 5 நாள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போனது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 கோடி பேர் வச்சுக்கோங்களேன். 20 கோடி பேர் என்ன பண்ணியிருக்காங்க? நியூஸ் பேப்பரை பார்த்துருக்காங்க. எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க? 2000 பேர் கூட கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து ராமநவமி, நரசிம்ம சதுர்தசி, பாகவதம் பழைய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, அதில் உள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இதில் ஜாயின் பண்ணவங்க என்னமோ ஒரு 700 பேர் எவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்போ 20 கோடியில் 700 அப்படிங்கிறது மனுஷியானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யதத் சித்தையே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேதி தத்வதஹ. இப்போ நம்மள எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கோம்? அதில் இல்லை மதுரையில் நம்ம டெம்பிள் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கோம்? கிருஷ்ண பக்தர் எல்லாமே, எல்லா கிருஷ்ண பக்தர்கள் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னா வெளி மக்கள் கண்டிப்பாக என்ன காட்ட போகிறது கிடையாது, இன்ட்ரெஸ்ட் காட்டப்படும். பிரபு நாங்கள்லாம் கிருஷ்ண பக்தர்கள் போவோம், நாம் போட்டுவிட்டோம், கட்டி மாலை போட்டு விட்டோம், ஷிக்கா வச்சுக்கிட்டோம், ஷிக்கா வைக்கல நிறைய பேர், ஓகே ஷிக்கா வச்சுக்கிட்டோம், ஷிக்கா இருந்தால் தான் நல்லது, கிருஷ்ணர் தூக்குறதுக்கு வேணுமா. ஸோ அப்படி நாம் என்ன பண்ணல, இதில் ஈடுபடல அப்படின்னா வெளி மக்கள் எப்படி ஈடுபட போகிறாங்க? நமக்கே இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வெளியாட்கள் இதில் ஈடுபட போகிறது கிடையாது. எனிவே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பாகவதத்தை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் கிருஷ்ணர் வந்து பலராமர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். அதுக்கப்புறம் மாயை கிட்ட சொல்லி அனுப்புகிறார். என்ன பண்ணு மாயை, நீ என்ன பண்ணு, இந்த உலகத்தில் போய் பிறவி எடு அப்படின்னு சொல்கிறார். விஷ்ணோர் மாயா பகவதி யயா சம்மோகிதம் ஜகத் அதிஷ்ட பிரபு நாம்சே காரியார்த்தே சம்பவிஷ்யதி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் 2 விதமான மாயை இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். விஷ்ணு மாயை ஒன்று இருக்குது, இன்னொன்று மகாமாயை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம். 2 மாயை எதுக்காக தான் இருக்குது? ஒருத்தரை மோகிக்கிறதுக்காக இருக்குது. மகாமாயை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை மோகிக்கிறது. விஷ்ணு மாயை எதுக்கு இருக்குது? பகவானையும் பகவானுடைய பக்தர்களையும் மோகிக்கிறது. அப்போ தான் என்ன பண்ண முடியும், அவங்க லீலை பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த 2 விதமான மாயை என்ன பண்ணுது அப்படின்னா நம்மை மோகித்து ஒரு சில விஷயங்களை செய்வதற்காக இந்த உலகத்தில் பிறக்கிறார். காரியார்த்தே சம்பவிஷ்யதி அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், மாயை இந்த உலகத்தில் தோன்றுவா, காரியார்த்தே ஒரு காரியத்துக்காக தோன்றுவா அப்படின்னு சொல்லிட்டாரே தவிர நேரடியாக சொல்ல மாயை எதுக்காக தோன்றுவா அப்படின்ற விஷயத்தை சொல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் மாயை எப்படி வேலை செய்யுது அப்படின்னா 3 விதமாக வேலை செய்யுது. இந்த மகா மாயை சொல்லக்கூடியது 3 விதமாக வேலை செய்யுது. என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னா பகவத் ஸ்வரூப நிரோத நகரி அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா முதல்ல மாயை செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பகவானுடைய ஸ்வரூபத்தை மறைச்சிடும். நமக்கும் பகவானுக்கும் உள்ள அந்த உறவை என்ன பண்ணுது, முதல்ல மாயை மறைச்சிடும். பகவத் ஸ்வரூப திரோத நகரி அப்படின்றது முதல் காரணம். 2வது ஸ்வவிஷய யாஷ்ச போக புத்திர் ஜனனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விஷயாஷ்ச அப்படின்னா தன் விஷயமாக இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசையை தூண்டுவது மாயையினுடைய 2வது குணம். 3வது விபரீத ஜனனி அப்படின்னு சொல்கிறோம். விபரீத ஜனனி, விபரீத ஞான ஜனனி அப்படின்னா நான் பகவானிலிருந்து வேறுபட்டவன் அப்படின்ற ஒரு விபரீதம் என்ன சொல்கிறது, ஒரு ஆபத்தான ஒரு ஞானத்தை கொண்டு வரது தான் மாயினுடைய 3வது குணம் சொல்லி சொல்கிறோம். ஸோ மாயை என்னென்ன பண்ணுது, முதல்ல பகவானை மறைச்சிடுது. 2வது இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு நிறைய உந்துதல் பண்ணுது. 3வது நமக்கும் பகவானுக்கும் எந்த உறவும் கிடையாது, நாம் பகவானிடமிருந்து வேறுபட்டவர்கள் அப்படின்ற இந்த ஆபத்தான ஒரு ஞானத்தை கொடுக்குது. ஒரு சின்ன குழந்தையை நம்ம ஏமாத்துற மாதிரி. சின்ன குழந்தை என்ன பண்ணும், ஏதோ சாக்லேட் கொடுத்து உங்கள் அப்பா அம்மாக்குள்ளலாம் இருக்காது, உங்கள் அப்பா அம்மா சரியில்லை, நீ ஏன் கூட வந்துரு, அவனுக்கு என்ன பண்ணுற, நிறைய சாக்லேட் கொடுக்குறேன் சொல்கிறது உண்டு இல்லையா. பூச்சாண்டிலாம் அன்றைக்கி வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கெலாம் பூச்சாண்டி கிடையாது, எல்லாருமே பூச்சாண்டியாக தான் இருக்காங்க. டீச்சர்ஸ்லேருந்து எல்லோரும் பூச்சாண்டி மாதிரி தான் நீங்கள் வேலை செய்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, வந்து
மெதுவாக சாக்லேட்லாம் கொடுத்து, அப்பா அம்மா அப்படி இருக்காது, வா அவனுக்கு நல்லா செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அப்பா அம்மா மறக்க வச்சு அவனை சாக்லேட் சாப்பிட வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மா மேலே எதிர்ப்பை உண்டாக்கி என்ன பண்ணிடுறாங்க, தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுபோல் மாயை என்ன பண்ணுது அப்படின்னா பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவை மறைத்து நம்ம இந்த உலகத்தில் அனுபவிக்கலாம் அப்படின்ற ஆசையை தூண்டி நாம் பகவானை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற விபரீதமான ஞானத்தை கொடுத்து நம்ம இந்த உலகத்தில் தள்ளிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்படி தான் மாயை வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்படியாக அந்த மாயை என்ன பண்ணுறா, இந்த உலகத்தில் தோன்றுகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன பின்னாடி சுகதேவ கோசாமி சொல்கிறார், பிரம்மதேவருடைய அந்த கட்டளை ஏற்று எல்லா தேவர்களும் இந்த உலகத்தில் பிறவி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேவர்களுக்கெல்லாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டூருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கம்சன் என்ன பண்ணல, தேவர்கள் எதுவும் தொடவே இல்லை. இப்போ மற்றவங்களாம் பார்த்தா ஹிரண்யகசிபு, ராவணன் என்ன பண்ணாங்க, தேவர்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க. அப்போ தேவர்கள்லாம் ஓடி போய் என்ன பண்ணாங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு வேண்டுட்டாங்க. ஆனால் இந்த கம்சன் என்ன பண்ணவே இல்லை, தேவர்கள் எந்த பிரச்சனை கொடுக்கவே இல்லை. பிரச்சனை யாருக்கு தான் கொடுத்தாங்க, பூமியில் இருக்கவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்பட்டால் தேவர்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, அவங்களாம் அதை பற்றி வருத்தப்படவே இல்லையா. ஆனால் பூமாதேவி தான் வருத்தப்படுறேன். பூமாதேவி வருத்தப்பட்டு தான் பூமியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நன்மைக்காக அங்கே போய் வேண்ட ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போ கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது தேவர்களுக்காக அப்படிங்கிறது இல்லாமல் குறிப்பாக யாருக்காக இருக்குது, இந்த உலக மக்களுக்காக. மற்ற அவதாரங்கள்லாம் தேவர்களை பாதுகாப்பதற்காக தேவர்களுடைய பிரார்த்தனையின் பிரகாரம் வந்தாங்க. ஆனால் கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தேவர்கள் எல்லாமே ஒரு டூருக்கு போகிற மாதிரி வந்துட்டு போகிறாங்க. ஏன்னா பிரம்மதேவர் சொல்லிட்டார், நீ என்ன பண்ணு, இந்த உலகத்தில் போயிட்டு கிருஷ்ணருக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லா தேவர்களும் இந்த உலகத்தில் பிறவி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு என்ன ஜாலியாக ஒரு மாறு வேஷத்தில் ஒரு டூருக்கு போயிட்டலான்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரம்மதேவர் வந்து பூமி கிட்ட சொல்கிறார், அம்மா நீ வந்து ரொம்ப பாக்கியசாலி. ஏன்னா அந்த பகவானுடைய திருப்பாதம் உன்னுடைய உடல் முழுக்க படப்போகுது. பகவான் இந்த உலகத்துக்கு வந்த பின்னாடி அவர் போகாத இடமே கிடையாது. பகவான் இந்த உலகம் முழுக்க சுற்றி திரிஞ்சார். அதுக்கப்புறம் பாதாளோகம் போனார், அதுக்கப்புறம் ஸ்வர்கலோகம் போனார், அதற்கப்புறம் வைகுண்டலோகம் போயிட்டு வந்துட்டார். கிருஷ்ணாவதாரம் மட்டும்தான் எல்லாத்தையும் ஹோல் வேர்ல்டையும் கவர் பண்ண ஒரே ஒரு அவதாரம் அப்படின்னா கிருஷ்ணாவதாரம் மட்டும்தான். ஸோ அப்படி பிரம்மதேவர் சொல்கிறார், பூமாதேவிக்கு வந்து சமாதானப்படுத்துகிறார், நீ கஷ்டம்னு வந்த, உன் கஷ்டத்துக்கு பெரிய தீர்வு கிடைச்சிருக்கு. என்ன தீர்வு கிடைச்சிருக்கு, என்ன தீர்வு கிடைச்சது, கிருஷ்ணரே அவதாரம் பண்ண போகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம கஷ்டம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் பகவான் கிட்ட வேண்டுறோம், கிருஷ்ணா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு, சரி போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா நம்ம கை பிடிச்சிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தானே எப்படி இருக்கும் இல்லையா. அப்படியே போயிடுச்சான். இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, கஷ்டம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தாங்க, பகவான் கிட்ட கேட்க வந்தாங்க. பகவான் என்ன பண்ணார், இது கஷ்டப்படுறேன், நான் தான் இருக்கல, கை பிடிச்சிட்டு வந்துட்டாரன், நானும் வரேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் பகவான் கிருஷ்ணர். மற்ற அவதாரங்கள் மற்ற தேவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ உதவி பண்ணுற மாதிரி நடிப்பாங்களே தவிர உதவி பண்ண மாட்டாங்க. ஆனால் கிருஷ்ணர் மட்டும் என்ன பண்ண மாட்டார், என்றைக்கும் கைவிடவே மாட்டார். ஒரு தடவை கை பிடிச்சிட்டார் அப்படின்னா கைவிடுறது அப்படிங்கிறது என்றைக்கும் கிடையாது. பேசணுமா, கிளாஸ் நடக்கும்போது மட்டும் கிளாஸ் கவனிங்க, அப்புறம் பேசணும். ஸோ அப்படி பிரம்மதேவர் வந்து பூமியை வந்து பேசிட்டு பூமியை சமாதானப்படுத்திட்டு அனுப்பிச்சு வைக்கிறார். ஸோ பகவான் வந்து எந்த இடத்துல பிறக்க போகிறார் அப்படின்னா மதுராவில் பிறக்க போகிறார். ஸோ மதுரா அப்படிங்கிறது கிருஷ்ணர் பிறந்ததுனால தான் மதுரைக்கு வந்து பெரிய புகழ் அப்படிங்கிறது கிடையாது. மதுரா அப்படிங்கிறது என்றைக்கும் புகழ் வாய்ந்தது அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்கிறாரு. சூரசேனோ எது பதிர் மதுரானாம் அவசம்புரிம் மதுரான் சூரசேஷாம்ச்ச விஷயான் பூரிஜப் புரஹா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ராஜதானி ததா சாபூத் சர்வயாதவ பூபுஜம் மதுரா பகவான் எத்திர நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மதுரையில் பகவான் என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்கார். கிருஷ்ணர் தோன்றியதுனால தான் மதுரைக்கு பெருமை கிடையாது. மதுரா அப்படிங்கிறது சத்தியுகத்திலேருந்தே பெருமை வாய்ந்ததாக இருக்கும். எப்படி அப்படின்னா சத்தியுகத்தில் அத்ரி மகரிஷி அனசூயர் இவங்க 2 பேரும் அங்கே தங்கியிருந்தாங்க. இவங்க 2 பேருடைய குழந்தை பேர் என்னது, அத்ரி அனசூய குழந்தை பேர் தத்தாத்திரேயன் இல்லையா. ஸோ தத்தாத்திரேயன் தோன்றிய இடம் எங்கே அப்படின்னா மதுராலாம் தோன்றினாங்க. அதே போல் நமக்கு சித்தாசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிதி கஷ்யபர் அவங்க 2 பேரும் தபஸ்யம் பண்ண இடம் தான் மதுரைன்னு சொல்லி சொல்லுவோம். அவங்களுக்கு தோன்றிய மகன் யார்,
அதிதிக்கும் கஷ்யப்பருக்கும், திதிக்கும் கஷ்யப்பருக்கும் ஹிரண்யாக்ஷன், அதிதிக்கும் கஷ்யப்பருக்கும் வாமன தேவன் இல்லையா? கபிலர் கிடையாது. கபிலர் யாருக்கு பிறந்தார்? தேவஹூதிக்கும் கர்தம ரிஷிக்கும் இல்லையா? ஸோ அதிதிக்கும் கஷ்யப்பருக்கும் பிறந்தவர் யார்? வாமனதேவன். ஸோ வாமனதேவன் பிறந்த இடத்துக்கு பிறகு சித்தாசிரமம் சொல்லி சொல்லுவோம். இப்போ தெப்பகுளத்தில் வந்து சித்தாசிரமம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த சித்தாசிரமம் அப்படின்னா உண்மையில் வாமனதேவர் தோன்ற இடமா அது சத்தியுகத்தில். அதான் என்ன சொல்கிறோம், மதுராபுரின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி சத்தியுகத்தில் கொண்டாடப்படுது. அதுக்கப்புறம் திரேதாயுகத்தில் வந்து லவணாசுரன் அப்படின்ற அசுரனை கொண்டு அங்கே வந்து ராமர் அந்த இடத்துல வந்து அவரும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாராம். அதனால் அந்த மதுரா அப்படிங்கிறது ராமனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இப்போ துவாபர யுகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, கிருஷ்ணர் இந்த இடத்துல தோன்ற போகிறார். சூரசேன மகாராஜன் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படி இந்த மதுராபுரி அப்படிங்கிறது அஹோ மதுராபுரி தன்ய வைகுண்டாச்ச கரிஷ்யதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வைகுண்டத்தை காட்டிலும் இந்த மதுராபுரி அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படுது. என்ன காரணமாக இருக்கும்? வைகுண்டத்தை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய மதுரை, இங்கே இருக்கக்கூடிய மதுரை கிடையாது மதுரா, இங்கே இருக்கக்கூடிய மதுரா, இங்கே இருக்கக்கூடிய துவாரகை இல்லை இங்கே இருக்கக்கூடிய விருந்தாவனம் அப்படிங்கிறது உயர்ந்ததாக சொல்லப்படுது. ஏன் சொல்லப்படுது? அங்கேயும் பகவான் இருக்கார், இங்கேயும் பகவான் இருக்கார். எதனால் இது உயர்ந்ததுன்னு சொல்லப்படுது? அங்கே பக்தர்கள் இருக்காங்க நிறைய, அங்கே பக்தர்கள் நிறையா இருக்காங்க. நம்மளை போல பக்தர்கள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா? நாம் போயிட்டு வர மாதிரி இருக்கு. அந்த மதுராவுக்கு போக முடியுமா? அந்த வைகுண்ட லோகத்தில் கூடிய விருந்தாவனத்துக்கு போயிட்டு வர முடியுமா? போயிட்டு வர முடியாது. அது அங்கேயே நின்றுடுச்சான். நான்லாம் வரமாட்டேப்பா இங்கே அப்படின்னு சொல்லி நின்றுச்சான். இந்த மதுரை என்ன பண்ணுது, இந்த விருந்தாவனம் என்ன பண்ணுது, நம்மை போன்ற பாபிகளுக்கும் ஒரு இடத்தை கொடுத்து நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு இடமா இருக்கிறதுனால இந்த மதுரா என்ன சொல்கிறோம், நம்ம உயர்ந்ததாக சொல்கிறோம், கருணை நிறைந்ததாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா இந்த மதுரா, இந்த துவாரகை, இந்த விருந்தாவனம் நம்ம கண்களுக்கு கூட தெரிகிறது போல நாம் இந்த மதுராவில் போயிட்டு சேவை பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறதா இருக்கிறதுனால இது அதை காட்டிலும் நம்ம உயர்ந்தது சொல்லி சொல்லப்படும். பகவானுடைய ரூபத்தில் எந்த ரூபம் சிறந்தது அப்படின்னா, பகவானுடைய ரூபம் 5 விதமான ரூபம் இருக்குது இல்லையா? பரத்வம், வியூகம், அப்புறம் அந்தர்யாமி, அப்புறம் விபவம், அர்ச்சை அப்படின்னு 5 விதமான ரூபங்கள் இருக்குது. இந்த 5 விதமான ரூபங்களில் ஒரு ரூபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தன்னு சொல்லி சொல்லப்படுது. பரத்வம் அப்படின்னா பகவான் வைகுண்ட லோகத்தில் இருக்குது. வியூகமூர்த்தி அப்படின்னா திருப்பார்கடலில் இருக்கிறது. அந்தர்யாமி அப்படின்னா இதயத்துக்குள்ள இருக்கிறது இல்லையா? விபவம் அப்படின்னா அவதாரங்கள்லாம் வருது. அர்ச்சை அப்படின்னா விக்கிரக ரூபத்தில் இருக்குது. இந்த 5 ரூபத்தில் எது சிறந்தது, எது கருணை வாய்ந்தது? எல்லாமே ஒன்று தான் இல்லையா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. பூர்ணத்திலும் தோன்றக்கூடிய எல்லாம் பூர்ணமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பூர்ணமானது, ரொம்ப கருணை வாய்ந்தன்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா விக்கிரகம் தான். காரணம், நம்ம பார்க்க முடியுது, நம்ம சேவை பண்ண முடியுது, நம்முடைய பிரார்த்தனை ஏற்கக்கூடியவராக இருக்கார். ஒருத்தர் தண்ணி கேட்குறான், குடிக்க தண்ணி வேணும் சார், ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், விரஜா நதியில் போய் குடிப்பான்னு சொல்லி சொல்கிறேன். விரஜா நதி எங்கே இருக்குது? வைகுண்ட லோகத்தில் இருக்குது. அங்கே நல்ல தூய்மையான தண்ணி கிடைக்கும், அங்கே போய் குடிறான்னு சொல்லி சொல்கிறேன். முடியாது. சரி, திருப்பார்கடலில் போய் குடி, அது இந்த உலகத்தில் தான் இருக்குது. இது துருவ நட்சத்திரத்தில் தான் இருக்குது. வைகுண்ட இந்த பௌதிக உலகத்தில் தான் இருக்குது. அங்கே குடினா அங்கேயும் குடிக்க முடியாது. சரி, நீ நின்றுட்டு இருக்கல்ல, அந்த நிலத்துக்கு என்ன இருக்குது? தண்ணீர், நிலத்தில் தண்ணீர் இருக்குது. அது என்ன பண்ண, தோண்டி குடிறான்னு சொல்லி சொல்கிறேன். பரமாத்மா போல் உள்ளே இருக்குது. குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. சரி, மழை காலத்தை வரைக்கும் காத்துட்டு, மழை காலம் வரும்போது தண்ணி வரும், அதை குடிடான்னு சொல்லி சொல்கிறேன். மழை காலம் வர வரைக்கும் நான் எப்போ காத்துட்ருக்கிறேன், எனக்கு இப்போ தண்ணி வேணும், எப்படி குடிக்க முடியும்? மழை வர சமயத்தில் அந்த மழை நீர் என்ன இருக்குது? குளமாகவும் குட்டையாகவும் ஏரியாகவும் நதியாகவும் பாஞ்சிட்ருக்கு. அந்த தண்ணி என்ன பண்ண முடியும்? அடுத்து குடிக்க முடியும். அதுபோல் பகவான் இந்த உலகத்தை அவதாரமாக வரும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு? நிறைய ரூபங்களை விட்டுட்டு போயிருக்காரு. கிருஷ்ணராக, ராமராக, வராகராக, நரசிம்மராக நிறைய ரூபங்களை விட்டுட்டு போயிருக்காரு. அது ரொம்ப கருணை வாய்ந்த மடுக்களை போல், இல்லை ஏரிகளை போல், குளங்களை போல் ஒவ்வொரு கோயிலும் தங்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ண முடியும்? அந்த கோயிலில் போய் அந்த விக்கிரகத்தை நான் பார்க்க முடியும். அப்படின்றதுனால தான் ரொம்ப கருணை வாய்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அப்படி இந்த மதுரா அப்படிங்கிறது ரொம்ப கருணை வாய்ந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிருஷ்ணர் என்றைக்கும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்படியாக அந்த மதுராபுரியில் கிருஷ்ணர் தோன்ற போகிறார் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ கதைக்கு வராங்க. இந்த கிருஷ்ணர் வாழ்ந்த இடம் அப்படிங்கிறது 3 விதமாக பிரிக்கப்பட்டது. விருஷ்ணி, போஜ, அந்தக அப்படின்னு 3 இடமாக பிரித்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணர் எந்த குலத்தில் தோன்றினார்? விருஷ்ணி குலம் இல்லையா? எது குலம் அப்படிங்கிறது 3ஆக பிரிஞ்சிருந்தது. அந்த 3ஆக பிரிஞ்சதில் விருஷ்ணி,
அந்தக போஜ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ போஜ குலத்தில் தான் யார் தோன்றினார்? கம்சன் இல்லையா? ஸோ போஜ மகாராஜன் அப்படின்றதான் சூரசேனன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சாரி, உக்ரசேனன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உக்ரசேனுடைய மகன் தான் கம்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வசுதேவனுடைய அவங்க அப்பா பேர் என்னது? வசுதேவன் அவங்க அப்பா பேர் என்னது? சூரசேன மகாராஜன் இல்லையா? பரவாயில்ல, வெரி குட், ரொம்ப தெளிவாக தான் இருக்கும். ஸோ சூரசேன மகாராஜன் வந்து இந்த விருஷ்ணி குலத்தில் வரார். போஜ அந்தக அப்படின்ற இந்த 2 குலத்தை ஆட்சி செய்கிறது யார்? கம்ச மகாராஜன். ஸோ என்ன பண்ணுறான் கம்சன்? என்ன பண்ணுறான்? இவங்க 3 பேர் கொட்டிருக்கக்கூடிய ராஜ்யத்தையும் என்ன பண்ணுறான்? இவன் புனிஞ்சிட்டு இவன் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறான். கம்சன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னா, இப்போ ஹிரண்யகசிபு இல்லை ராவணன்லாம் வந்து தபஸ்யம் பண்ணி அவங்க சக்தியை பெற வேண்டியதாக இருக்குது. கம்சன் எப்படி இருந்தானா? பிறக்கும் போதே அவ்வளோ அவ்வளவு சக்திசாலியாக இருந்தான். பிறப்புனால வந்த அவனுக்கு சக்தியை, அவனுக்கு அப்படிப்பட்ட சக்தியோட வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இந்த கம்சன் என்ன பண்ணுறான்? ஒரு தடவை தேவகிக்கு திருமணம் ஏற்பாடு செய்து திருமணம் முடிஞ்சது. திருமணம் முடிஞ்ச பின்னாடி வசுதேவனையும் தேவகி என்ன பண்ணுறாங்க? ஒரு ரதத்தில் ஏற்றிக்கிட்டு ஊர்வலம் போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து கதை ஆரம்பிக்குது. இது கதை கிடையாது. இந்த கதைக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்குது. வசுதேவன்னா யார், தேவகின்னா யார், கம்சன்னா யார், ரதம்னா என்னது, அசரீரி வாக்குன்னா என்னது இல்லையா, சிறைச்சாலைன்னா என்னது, 6 கர்ப்பம் என்னது, 7வது கர்ப்பம் என்ன, அதுக்கு முன்னாடி தத்துவம் இருக்குது. தத்துவத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். அப்போ தேவகிக்கு திருமணம் ஆகிட்டு வசுதேவனோட சேர்ந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது கம்சன் சொல்கிறானா, தங்கச்சி மாப்பிள்ளை வீட்டுக்கு போக போகிற, நானே என்ன பண்ணுறேன், ரதத்தை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ரதம் ஓட்டுறவனை கீழே இறக்கி விட்டுட்டு தானே என்ன பண்ணுறான், உட்காந்து சேரிட்டை பிடிச்சிக்கிறான். நிறைய பேர் நீங்கள் போஸ்ட் கொடுப்போம் இல்லையா, போஸ்ட் கொடுக்கறதுக்காக என்னவோ பண்ணுவோம். அதுபோல் என்ன பண்ணுறான், அவனும் போஸ்ட் கொடுக்கறதுக்காக மேலே உட்காந்துட்டானா ரதம் போக ஆரம்பிக்கும். கண்ணில் தண்ணி வர ஆரம்பிக்குது அவனுக்கு. யாரை பார்த்து? தேவகியை பார்த்து. அன்பு இல்லையா, தங்கச்சி அப்படின்ற அன்பு. இந்த அன்புனால கண்ணில் தண்ணி விட்டுட்டு அவன் போயிட்டுருக்கான். ஸோ தேவகிக்கு அப்போ நிறைய தானங்களை கொடுத்து அனுப்புகிறார், சீர்வரிசை கொடுத்து அனுப்புகிறார். அதில் சொல்லப்படுது 400 யானைகள். யானை அப்படின்னா சாதாரண யானை மட்டும் கிடையாது, நல்ல தந்தங்களோட மேலே தங்கத்தினால் ஆக்கப்பட்ட துணிகளால் அந்த யானை மூடப்பட்டு அந்த யானை 400 யானை, 10,000 குதிரைகள், அதுக்கு மேலே 18,000 தேர்ப்படை, 18,000 தேர், அதுக்கு மேலே 200 சேட்டிமார்கள். சேட்டிமார்கள் அப்படின்னா பணிப்பெண்கள். தேவகிக்கு உதவி பண்ணுறதுக்கு 200 பேர் நடந்து போகிறவங்க கிடையாது, அந்த 200 பேரும் பல்லக்கில் வந்தாங்களாம். ஸோ பல்லக்கில் ஒரு பணிப்பெண்ணே பல்லக்கில் வந்தாங்க அப்படின்னா அப்போ ராணி எப்படி வந்திருப்பாங்க யோசிச்சுப்பாங்க. ஸோ அப்படி பல்லக்கில் பணிப்பெண்கள்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்படியாக அந்த ஊரில் போயிட்டு இருக்கும்போது நிறைய திவ்யமான வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு இருக்காங்க. சங்கு, பேரி, பம்பை, மத்தளம், நிறைய வாத்தியங்கள்லாம் மேளங்கள்லாம் முழங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது, மேலே இருந்து ஒரு சப்தம் வர ஆரம்பிக்குது. அஸ்யம்தம் அஷ்டமோ கர்ப்போ ஹந்தோயம் வகசே அபுதாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்தம் வர ஆரம்பிக்கும். என்ன ஆகுது அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பயம் அப்படின்னா, கம்சன் நல்லவனா மாறிட்டானோ, கம்சன் நல்லவனா மாறிட்டா அப்படின்னா என்ன ஆகாது, பகவான் தோன்ற மாட்டார். ஸோ பகவான் தோன்றலை அப்படின்னா பாகவதம் இதோட முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸ்ரீமத் பாகவதம்க்கு ஜெயின் சொல்லி முடிச்சல. ஸோ கிருஷ்ண அவதாரம் முக்கியமே இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த நாடகத்தை இழுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முடிவு பண்ணிட்டு மேலேருந்து சப்தம் கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். அஸ்யஸ்தம் அஷ்டமோ கர்ப்போ ஹந்தோ ஹே அபுதாக அப்படின்னு, ஹே முட்டாளே, நீ கொண்டுட்டு போறிய தேவகி, இந்த தேவகியினுடைய 8வது கர்ப்பம் உன்னை கொல்லும் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சது. அதற்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா ரதத்தில் போயிட்டு இருக்கும்போது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் பேச ஆரம்பிச்சிட்டாங்க? வசுதேவனும் தேவகியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி கல்யாணத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பித்தோம், கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா. எல்லாம் பேசி முடிச்சாச்சு. பேசி அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் சண்டை தான் இருந்துட்டு. ஸோ அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏறின பின்னாடி வசுதேவனுக்கு இன்னொரு பேர் அனங்க துந்துபி அப்படின்னு பேர் இருக்குது. அனங்க துந்துபி அப்படின்னா வசுதேவன் பிறக்கும் பொழுது பெரிய துந்துபி அப்படின்னா ஒரு பெரிய பறை அடிச்சான், பெரிய பறை சப்தம் கேட்டுதான். அப்போ தேவர்கள்லாம் வந்து சொன்னாங்களாம், அந்த வசுதேவனுடைய அம்மா கிட்ட வந்து சொன்னாங்களாம், உனக்கு பகவானே அவதாரமாக பிறக்க போகிறார், பகவானே மகனாக பிறக்க போகிறார் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்களாம். இந்த விஷயத்தை வசுதேவன் சொல்லிகிட்டு இருக்கார். யாருக்கு? தேவகிக்கு சொல்லிகிட்டு இருக்கார். நம்முடைய திருமணத்தில் ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா நம்முடைய திருமணம் எதுக்காக பண்ணியிருக்கோம், பகவானை ஈன்றெடுப்பதற்காக திருமணம் பண்ணியிருக்கோம். திருமணம் அப்படிங்கிறது பகவானை போல பக்தர்களை உண்டுபடுத்துவதற்கு தான் திருமணமே தவிர மற்றபடி புறநின்பத்திற்காக கிடையாது. அப்போ வசுதேவன் சொல்லிகிட்டு இருக்காரு, நமக்கு யார் பிறக்க போகிறாரு,
பகவானே பிறக்க போகிறார் அப்படின்ற சந்தோஷமான விஷயத்தை சொல்லிட்டு இருக்கார். மேலேருந்து அசரீரி வாக்கி வேறு வருது, உன்னோட அஷ்டமாவ கர்ப்பம் வந்து கம்சனை கொல்ல போகுது அப்படின்னு சொல்ல உடனே இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பார்த்தியா நான் சொன்னேன்ல கிருஷ்ணர் பகவான் பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. பயப்படுறது யார் இங்கே? அடுத்தது கம்சன் தான் பயம் வர ஆரம்பிச்சு. அவங்க சொல்ல சொல்ல இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்சனுக்கு உடனே அடுத்த க்ஷணம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவனுடைய முகம் மாற ஆரம்பிச்சது. சொல்லப்படுது கம்சன் எப்படி இருந்தா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாவகரமான ரொம்ப பொறாமை குணம் கொண்ட அந்த கம்சன் என்ன பண்ணான், தேவகனுடைய கூந்தலை எடுத்து பிடிச்சான், மேலே தூக்கிட்டான், வாழை உருவிட்டு வெட்ட போயிட்டான். ஸோ அப்படி சொல்லும் பொழுது அந்த கம்சனை பற்றி சொல்லும் போது அந்த கம்சன் எப்படி இருந்தான் அப்படின்னா மொத்த குலத்தையும் கெடுக்கக்கூடிய, மொத்த குலத்துக்கும் கெட்ட பேர் வாங்கக்கூடிய அந்த கம்சன் சொல்லி சொல்லப்படுது. ஸோ நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ நல்ல குணம் எங்கே போயிடுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பாசம்லாம் இப்போ எங்கே போயிடுச்சு, ஒரு நிமிஷத்தில் மறைஞ்சு போயிடுச்சு. இவெல்லாம் ரொம்ப பாசமாக இருந்த மாதிரி நடிச்சிக்கிட்டு இருந்தான், தங்கச்சி அப்படின்னு பாசமாக இருக்கும். எப்போ தனக்கு ஒரு ஆபத்து ஏற்படுதோ அப்போ என்ன ஆயிடுது, யாராக இருந்தாலும் கொண்டுடுவேன் இல்லையா. இதுதான் இந்த உலக மக்கள். வெளியில் இருக்கும்போது மக்கள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப பாசத்தோடு இருக்கிற மாதிரி, நம்மள ரொம்ப அன்போடு இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. எப்போ தனக்கு பிரச்சனை வருதோ அப்போ என்ன பண்ணிடுவாங்க, உடனே யாராக இருந்தாலும் அவங்கள வெட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதனால நல்ல குணம் அப்படிங்கிறது வெளி மக்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். யஸ்யாஸ்தி பக்திர் பகவதி அகிஞ்சனாக தத்ர குணைர் சமாசதே சுராக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவத் சொல்லுது. யார் ஒருத்தன் பக்தனாக இருக்கானோ அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்கள் இருக்குது. ஹரவ பக்தஸ்ய குதோ மகத் குணாக, ஒருத்தன் பக்தன் இல்லை அப்படின்னா அவனுக்கு எங்கே மகத் குணம் இருக்குது, அவனுக்கு என்ன நல்ல குணம் இருக்க போதும். மனோரதேன அஸ்தி தாவதோ பகிஹி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே மனம் போன போக்கில் செயல்படுவாங்களே தவிர அவங்களுக்கு நல்ல குணம் அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்லுது. ஸோ அப்போ நல்ல குணங்கள் அப்படிங்கிறது பக்தர்களுக்குள்ளே பார்க்க முடியுமே தவிர வெளி மக்கள்கிட்ட பார்க்க முடியாது. ஒரு க்ஷணத்தில் மாறிடுவாங்க. நம்மளும் இங்கேயே பார்க்குறோம் இல்லையா, இன்றைக்கி நல்லா பேசிட்டு இருந்தவங்கள போல் நாளைக்கு என்ன இருவாங்க, திடீர்னு பார்த்தா மாறிடுறாங்க. நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பக்தர்களுடைய வேஷத்தில் இருக்கவங்களும் சரி, நம்ம முன்னாடி எப்படி இருக்காங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, வெளில போய்ட்டு அவன் கிடக்கிறான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனை பற்றி எனக்கு தெரியாதா. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் சொல்லி சொல்கிறோம். ஒரு வைஷ்ணவனுடைய மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னா சரளதா சொல்லி சொல்லப்படும். சரளதா அப்படின்னு என்னது, ரொம்ப எளிமையான குணம், ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது. உள்ளே ஒன்று வச்சு வெளில ஒன்று பேசக்கூடாது. உள்ளே என்ன இருக்கோ அதை என்ன பண்ணணும், வெளியில் டேரெக்டாக சொல்லிடணும். இது பிடிக்குது இது பிடிக்கலான்னு என்ன பண்ணலாம், டேரெக்டாக சொல்லிடலாமே தவிர உள்ளே நம்ம துவேஷம் வச்சுக்கிட்டு உள்ளே நம்ம பகைமையை பாராட்டிக்கிட்டு வெளியில் நடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பக்திக்கு நல்லது கிடையாது. ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்க, கம்சன் வெளியில் வந்து பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு, ஒரு க்ஷணத்தில் அவனுடைய புத்தி மாற ஆரம்பிச்சிடுது. ஒரு க்ஷணத்தில் அவனுடைய அன்பெல்லாம் போயிட்டு வெக்கமே இல்லாமல் எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணுறான், தேவகியை கொல்ல ஆரம்பிச்சான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய கூட்டம் பின்னாடி வந்துட்டு இருக்கு. யாராவது இறங்கி கம்சா நீ பண்ணுறது தப்புப்பா, இப்படி பண்ணாத, இது நியாயம் கிடையாது அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்கலையா. என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க, வேடிக்கைலாம் பார்க்கல, எல்லாரும் ஓடுறாங்க. அப்படி தான் இன்றைக்கி நடந்துருக்கு இல்லையா. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உதவி பண்ணுறாங்களோ இல்லையா, முதல்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஓடி போயிடுறாங்க, யாரும் பக்கத்தில் கூட வர்றது கிடையாது. ஸோ அப்போ கம்சனை பார்த்துட்டு அவங்க எப்போ தேவகி கொல்ல ஆரம்பிச்சிட்டானோ அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது, சுற்றி இருக்கணும் நம்மளே கொள்வான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரிஷி வந்து கேட்கலையா, ஒரு பிராமணன் வந்து கேட்கலையா, ஒரு க்ஷத்ரியன் வந்து கேட்கவே இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய பெண் வீட்டுக்காரங்க ஒருத்தன் கேட்கலையா, ஒரே ஒருத்தர் தான் கேட்க தயாராக இருந்தார். யார் அது, யார் கேட்டது, வசது. என்ன இருக்குது அவருக்கு, கல்யாணமாகி இன்னும் என்ன பண்ணவே இல்லை, அந்த முடி கூட இன்னும் பிரிக்கவே இல்லை, இப்போ தான் கல்யாணமானது. கல்யாணமாக என்ன ஒரு அரை மணி நேரமாக இருக்கும். ஆனால் அந்த அரை மணி நேரத்தில் என்ன வந்துருச்சான், வசுதேவனுக்கு பொறுப்பு வந்துருச்சான். தன்னுடைய மனைவியை தான் பாதுகாக்கணும். இது தன்னுடைய மனைவியை எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் பாதுகாக்கணும் அப்படின்ற பொறுப்பு வந்துருச்சான். இதுதான் வேத கலாச்சாரம் அப்படிங்கிறது. அன்னைக்கு கலாச்சாரத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அன்னைக்கு கணவன் மனைவி அப்படின்ற உறவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா சாஸ்திரத்தை அடிப்படையாக, தர்மத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய உறவுமுறை எப்படி இருக்குது, உடலை அடிப்படையாக கொண்டிருக்கு. ராமர்கிட்ட சீதை வந்து கேள்வி கேட்குறாங்க. இது எல்லா பெண்களும் கேட்கக்கூடிய கேள்வி தான். சீதை ஒரு நாள் தனியாக இருக்கும்போது ராமர்கிட்ட கேட்குறாங்க, ராமா உங்களுக்கு ஏன் என்னை பிடிக்கும், நீங்கள் ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளால் என்ன பண்ணியிருப்போம், உண்மை இல்லைனாலும் பொய்யாவது சொல்லியிருப்போம் இல்லையா. நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா, நீ ரொம்ப அழகாக பேசுகிற,
உன்னுடைய பணிவு பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டேன், ஏதோ ஏதோ கதை விட்டுருப்போம். ஆனால் ராமர் என்ன சொன்னார்? ஒரு வித்தியாசமான பதில் சொன்னார், ரொம்ப போரிங்கான ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார்? எங்கள் அப்பா பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணி வச்சார், அதனால் எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது கேட்டால் எப்படி இருக்கும்? என்னது, உங்கள் அப்பா பார்த்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சா அதனால் எனக்கு உன்னை பிடிக்குமா? அப்போ அழகா இல்லையா? நான் உனக்கு சேவை பண்ணுறது கிடையாதா? எனக்கு நல்ல குணங்கள் கிடையாது, இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா? உங்கள் அப்பா பார்த்து பண்ணி வச்சான்னு சொல்லி சொல்கிற அப்படின்னு கேள்வி வரும். அப்பா பதில் சொல்கிறார், ஆமாம் நீ அழகாக இருக்க. உதாரணத்துக்கு நான் இப்போ உன்னை அழகை பார்த்து நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன் வச்சுக்கோவேன், உன்னோட ஒரு கட்டத்தில் அழகு போயிடும் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ என்ன இருக்கக்கூடாது? அந்த அன்பு போயிடும் இல்லையா? சரி, உங்ககிட்ட நல்ல சேவை மனப்பான்மை இருக்குது, நல்லா சேவை பண்ணுற, அதனால் உன்னை எனக்கு பிடிக்கும். ஒரு கட்டத்தில் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, நீ சேவை பண்ண முடியல, அப்போ உன் மேலே என்னுடைய அன்பு போயிடும். இல்லை நீ நல்ல குணங்களோடு இருக்க, ஒரு கட்டம் என்ன ஆகிடுது அப்படின்னா உன்னுடைய குணங்கள் உன்னை விட்டு போயிடுது. ஒரு சமயம் நீ கோவப்பட ஆரம்பிக்கிற, அப்போ என்ன இருக்கக்கூடாது? உன் மேலே எனக்கு வெறுப்பு வந்துடக்கூடாது. அப்போ இதெல்லாம் காரணம் கிடையாது. ஒரே ஒரு காரணம் என்னது? நானும் நீயும் வேத சாஸ்திரத்தின் பிரகாரம் என்ன பண்ணிட்டோம்? திருமணம் பண்ணிக்கிட்டோம். அதனால் கண்டிப்பாக எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் கூட இருந்தால் ஆகும். இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நிறைய கஷ்டம் பிரச்சனை வரும். என்ன சொல்கிறோம்? தர்மத்துக்கு கூட இருந்துகிட்ருக்கு இல்லையா? சமுதாயத்துக்காக ஊர் சிரிச்சிடுமேன்னு சொல்லிட்டு உங்களை சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி குடும்பம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் நிறைய குடும்பம் எதுக்காக தான் போயிட்டுருக்கு, இப்படியே இழுத்துட்டுருக்கு இல்லையா? ஊர் சிரிச்சிடும், வெளில இருக்கவங்களாம் நம்மளை தப்பாக பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களை வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? அது இன்றைக்கி வரக்கூடிய தலைமுறைக்கு அது போயிடுச்சு. காரணம் என்னது? இன்றைக்கி ஊர் சிரிக்கிறது அவங்க என்ன பண்ணுறது கிடையாது, பெருசாக கொடுத்துருக்கு. யார் சிரிச்சா எனக்கு என்ன, யார் தான் ஒழுங்காக இருக்கா, அவன் கேள்வி கேட்டு போயிடுறான் இல்லையா? இன்றைக்கி சமுதாயத்துக்கு, இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு சமுதாயம் நம்மளை பார்த்து சிரிச்சிடுமோ, நமக்கு கெட்ட பேர் வந்துடுமோ அப்படின்ற பயம் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கி அந்த பயம் இல்லாதனால தான் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? ரொம்ப சீக்கிரமாக வெட்டி விட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி வசுதேவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த க்ஷணம் பொறுப்பு வந்துடுச்சா, என்னுடைய மனைவி, நான் என்னுடைய மனைவியை பாதுகாக்கணும், உயிரே போனாலும் அந்த மனைவியை பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த பொறுப்பு வந்துடுச்சான். உடனே என்ன பண்ணுறாரு வசுதேவன்? கம்சனுடைய காலில் விழுந்துட்டார். காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். இங்கே வசுதேவனை பற்றி சொல்லப்படுது, வசுதேவ மகாபாக சொல்லி சொல்கிறார், ரொம்ப பாக்கியசாலி சொல்லி சொல்கிறார். வசுதேவனுடைய பேர் ரொம்ப பாக்கியசாலி. என்ன பாக்கியம் இருக்குது அவருக்கு? கல்யாணம் ஆனவுடனே ஜெயிலுக்கு போயிட்டாங்க, ஆனால் ரொம்ப பாக்கியசாலின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் யோசிக்க ஆரம்பித்தார். நான் சண்டை போட்டு என்ன பண்ண முடியாது? கம்சனை கொல்ல முடியாது, அவனை நிறுத்தவும் முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நான் கோவத்தை வெளிப்படுத்தக்கூடாது, என்னுடைய சண்டை போட்டு நான் என்ன பண்ண முடியாது? கம்சனை நிறுத்த முடியாது, புத்தியை உபயோகப்படுத்தணும் அப்படின்ட்டு அந்த புத்தியை உபயோகப்படுத்தணும் அப்படின்ற அந்த ஞானம் வந்துச்சாங்க. அதனால மகாபாக அப்படின்னு சொல்லப்படும். எந்த சமயத்தில் எப்படி செயல்படணும் அப்படின்ற புத்தி இருக்கும், ஆனால் அதுக்கு பேர் மகாபாகன்னு சொல்லி சொல்கிறோம். இன்னும் ஒன்று சொல்லப்போனோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட கம்சனுடைய புத்தி மாற்ற போகிறார் இப்போ அவர். அதனால் அவருக்கு பேர் மகாபாக அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அஃப்கோர்ஸ் கிருஷ்ணரை குழந்தையாக பெற போகிறார், அதனால் மகாபாகியசாலி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி கம்சன் கிட்ட என்ன பண்ணுறார்? வசுதேவன் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா 4 விதமாக கையாடலாம். என்னென்னது? சாம தான பேத தண்டம் சொல்லி சொல்லுவோம். இந்த நீதி அவருக்கு தெரிஞ்சவராக இருக்கனால என்ன பண்ணுறார்? இந்த 4 நீதிகளை அவர் பிரயத்தனம் பண்ண போகிறார். தண்டத்தை பிரயத்தனம் பண்ண முடியாது, மற்ற 3 தான் பிரயத்தனம் பண்ணணும். என்னென்னது? சாம தான பேதம், இதுதான் பண்ணி ஆகும். என்ன பண்ணார்? அவர் பேச ஆரம்பிக்கிறார். சாம அப்படின்றது எப்படி பண்ணலாம், சமாதானம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையை சொல்கிறதுனால சமாதானப்படுத்தலாம். 2வது, அவருக்கு இதை செஞ்ச அப்படின்னா அவனுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுனால தானம் அப்படின்ற நீதி நிலைநாட்டப்படுது சொல்லி சொல்கிறார். அதே போல் அவனுடைய குணங்களை பாராட்டுறதுனால பேதப்படுத்த முடியும் அப்படின்ற நீதி நிலைநாட்ட போகிறார். இதுதான் பார்க்க போகிறோம் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறார்? முதல்ல வசுதேவன் புகழ ஆரம்பிக்கிறார். யார் புகழ ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, யார் புகழ்றார்? கம்சனை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறார். ஸ்வர்ணீய குணசுரை பகவான் போதய சஷ்கரஹ சகதம் பகினி ஹன்யத் ஸ்ரீயாம் உத்வாஹ பர்வணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன பண்ணார்? முதல்ல என்றைக்குமே முட்டாள்களை புகழ்ந்து தெரியும். ஏன்னா முட்டாளை கொஞ்சம் நீங்கள் பேச என்ன உனக்கு கோவம் வந்துடும். முட்டாள் தான், ஆனால் முட்டாள்கிட்ட நீ முட்டாள் சொன்ன என்ன உனக்கு கோவம் வந்துடும். நீ ரொம்ப பெரிய புத்திசாலி சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? புகழ ஆரம்பிக்கிறோம். சில பிரபா தான் சொல்லுவார், நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேரடியாக மக்கள்கிட்ட போயிட்டு
நீங்களாம் முட்டாள், நீங்களாம் இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லாமல் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அவங்க காலில் கூட விழுந்து, நீங்கள் ரொம்ப பெரிய புத்திசாலி, உங்களை போல் பாக்கியவான் யார் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ புத்தியை வச்சுக்கிட்டு இவ்வளோ நல்ல பாக்கியத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் வீணடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுங்க, கிருஷ்ண பக்தி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி சொல்லிக் கொடுக்கணுமா. ஸோ அப்படி தான் என்ன பண்ணுறீங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். போஜ யசஸ்கரகான்னு சொல்லி சொல்கிறார். போஜ யசஸ்கரகா அப்படின்னா இப்போ போஜ வம்சத்திற்கே நல்ல புகழை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு கம்சன் நீ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், பாருப்பா, யாரை நீ கொல்ல முயற்சி பண்ணுற, உன்னுடைய எதிரியை கிடையாது, பெரிய அசுரனை கிடையாது, யாரை கொல்ல முயற்சி பண்ணுற, ஒரு தங்கையை கொல்ல முயற்சி பண்ணுற. எப்படிப்பட்ட சூழ்நிலை கொல்ல முயற்சி பண்ணுற, திருமணமாகி இன்னும் அந்த மஞ்ச வேஷ்டி ஈரம் கூட என்ன ஆகவே இல்லை, இன்னும் காயவே இல்லை, அந்த பொண்ணை கொல்ல முயற்சி பண்ணுறேன். சரி, அந்த பொண்ணு கையில் கத்தி வச்சுட்டு இருக்காளா, அவன் உன்னை கொல்ல வராளா, கிடையாது. அவ்வளோ எப்படி இருக்கா, ஒன்றுமே தெரியாத அவளையை போல் இருக்கா, அவளை போய் கொல்ல போகிறோம். ஸோ இப்படிப்பட்ட கொலையை நீ செய்யலாமா, உனக்கு இது என்ன பண்ணும், கண்டிப்பாக கெட்ட பேர் தான் கொண்டு வரும், எதுக்கு இது பண்ணுற அப்படின்ற விஷயம் சொல்கிறேன். ஸோ இப்படி முதல்ல உறவு முறையை பேச ஆரம்பித்தார். என்ன உறவு முறையை பேச ஆரம்பித்தார், இது உன்னுடைய தங்கையை நீ கொல்லாமா அப்படின்ற உறவு முறையை பேச ஆரம்பித்தார். அதே போல் இவளை கொல்வதனால உனக்கு என்ன வரும், அவ பேர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல ஆரம்பித்தார். இது பேதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படியாக அவர் என்ன பண்ணார், இப்போ வசுதேவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆத்ம தத்துவத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கிருஷ்ண அவதாரம் தான், கிருஷ்ணலீலைக்குள்ளே நுழைய போகிறோம். ஆனால் என்ன பண்ணல, கிருஷ்ண அவதாரத்தில் நேரடியாக கிருஷ்ணர் பிறந்துட்டார் அப்படின்னு சொல்லலையா, எதை ஆரம்பித்தாங்க, இங்கே ஆத்ம தத்துவத்தை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ கிருஷ்ண அவதாரமாக இருந்தாலும் சரி, இல்லை ராச நடனமாக இருந்தாலுமே கூட சரி, என்ன கண்டிப்பாக வருது, அதில் முதல்ல ஆத்ம தத்துவம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். இந்த ஆத்மாவை பற்றிய ஞானம் இல்லை அப்படின்னா ஒருவர் ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணவே முடியாது. அப்படிங்கிறதுனால இங்கே வசுதேவனும் கம்சனும் பேசக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை என்ன வச்சுருக்கார், அவர் ஆத்ம தத்துவத்தை நினச்சி வச்சுருக்கார். ஸோ இங்கே ஆத்ம தத்துவத்தை பற்றி இங்கே வசுதேவன் பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஜாதஸ்ய துருவோ மிருத்யூர் துருவம் ஜன்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபஹரியாரியர்த்தே நத்வம் சோசித்தும் அர்ஹசி அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லுவார். என்ன அர்த்தம் அதுக்கு, ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யு, ஒவ்வொரு மனிதன் எவன் பிறந்தாலும் அவனுக்கு மிருத்யு அப்படிங்கிறது உறுதி. துருவம் ஜென்ம மிருதஸ்ய, இறந்தவன் ஒவ்வொருவனுக்கும் பிறப்பு அப்படிங்கிறது உண்மை. ஜாதஸ்ய துருவோ மிருத்யூர் துருவம் ஜென்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபஹரியாரியர்த்தே நத்வம் சோசித்தும் அர்ஹசி, அதனால் நீ கவலைப்பட வேண்டியதில்லை அர்ஜுனா அப்படின்ற விஷயம் சொல்றார். அதே விஷயத்தை தான் இங்கே பார்க்குறோம் நம்ம. மிருத்யோர் ஜன்மத்வம் வீர தேகே சா ஜாயத்தே அத்ய வாப்தோ சாந்தாயவா மிருத்யோர் வை பிராணினாம் துருவா அப்படின்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் இறந்துதான் ஆகணும், இறந்தவன் பிறந்துதான் ஆகணும். அதனால் மிருத்துவை கண்டு என்ன பண்ணக்கூடாது, பயப்பட வேண்டாம் அப்படின்னு முதல்ல சொல்கிறேன். மிருத்துவை கண்டு பயப்படாத, நீ எப்படிப்பட்டவனா இருக்க, பெரிய ஹீரோ மாதிரி இருக்கு இல்லையா, கதாநாயகனை போல் இருக்க, பெரிய வீரன் சொல்லிக்கிறேன். வீரன் என்ன எதை கண்டு பயப்படக்கூடாது, மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. மரணத்தை கண்டு நீ பயப்படாத. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது எது நம்மக்கிட்ட சேர்ந்து வருது அப்படின்னா நம்முடைய புகழ் அப்படிங்கிற நம்ம கூட சேர்ந்து வரப்போகுது. அதே போல் நம்ம இந்த உலகத்தில் ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கெட்ட பேர் என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கே சாஸ்திரம் சொல்லப்படுது, ஒருத்தர் கெட்ட பேரோட இறந்து போயிட்டான் அப்படின்னா இந்த உலகத்தில் அவனுக்கு இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு கெட்ட பேர் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு நரகத்தில் வசிக்கணும். உதாரணம் சொல்ல போனோம் அப்படின்னா ஹிட்லர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹிட்லர் அப்படின்னு கேள்விப்பட்டால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது, அவருடைய கொடூர புத்தியாக ஞாபகம் வர ஆரம்பிக்கும். ஸோ ஹிட்லரை நம்ம எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுருக்கோமோ இந்த உலகத்தில் அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணி ஆகணும், நரகத்தில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்போ நாம் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு கெட்ட பேரை சம்பாரிச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம நரகத்தில் கஷ்டப்பட போகிறோம். அதனால் இந்த உலகத்தில் நீயே கெட்ட பேரை சம்பாரிச்சிக்காதப்பா. ஏன்னா இந்த கெட்ட பேரை சம்பாரிச்சிட்டா அப்படின்னா நரகத்தில் நம்ம கஷ்டப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப சாத்தியமானது சொல்லி சொல்கிறது. அதனால் என்றைக்குமே நீ மற்றவங்களுக்காக உயிர் வாழுமே தவிர சாதுக்கள் தனக்காக என்றைக்கு உயிர் வாழ மாட்டாங்க. ராஜா இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவான், என்றைக்கும் மற்றவர்களுக்காக உயிர் வாழ்கிறான். பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, என்றைக்குமே மற்றவர்களுக்காக உயிர் வாழ்கிறாங்க. குரு என்ன பண்ணுறாரு, என்றைக்குமே சிஷ்யர்களுக்காக உயிர் வாழ்கிறார். பகவான் என்றைக்கும் என்ன பண்ணுறார், இந்த உலகத்துக்கு வருது நமக்காக வரார். ஸோ அப்படி என்றைக்கும் உயர்ந்த மக்கள் தனக்காக வாழ மாட்டாங்க, மற்றவர்களுக்காக வாழ்வாங்களே தவிர இப்படி நீ ராஜாவாக இருந்து சுயநலத்துக்காக என்ன பண்ணிடாது,
நீ தங்கையை கொன்னுடாத அப்படின்ற இன்னொரு அர்த்தத்தை கொடுக்குறேன். இதெல்லாம் நிறைய காரணங்கள் ஞாபகம் வச்சுட்டு அவங்க எத்தனை காரணம் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார், இந்த உடல் அப்படிங்கிறது என்றைக்கும் என்ன ஆகி போயிடுது அப்படின்னா 3 விதமாக ஆறப்போகுது. என்னென்ன ஆக போகுது? ஒன்று பஸ்மமாக போகுது, சாம்பல் ஆக போகுது. இல்லைன்னா மண்ணோட மண்ணாக மக்கி போக போகுது. இல்லைன்னா ஏதோ ஒரு மிருகத்துக்கு உணவாக மாறிட்டு ஒரு மலமாக மாறப்போகுது. ஸோ அப்படி இந்த உடலை பாதுகாப்பதற்காக என்ன பண்ணிடாத, நீ பாவகரமான காரியத்தை பண்ணிடாத, உன்னுடைய தங்கையை கொண்டுடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா நீ தங்கையை கொண்டுட்ட அப்படின்னு என்ன ஆகும்? கண்டிப்பாக இந்த பாவம் அப்படிங்கிற ஒன்று சும்மா விட போகிறது கிடையாது. இந்த பாவத்துக்காக நீ என்ன பண்ணணும்? அடுத்தது மறுபடியும் நீ கஷ்டப்படணும். இறப்பு அப்படிங்கிறது என்றைக்கும் ஒருத்தனுடைய தலைக்கீழே இருந்துகிட்டு இருக்கு. நம்ம தலைக்கீழே ஒரு பாம்பு படுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாம்பு அப்படிங்கிறது ஒருவனை எப்போ வேணும் என்ன பண்ணிடும்? கொண்டுடும். ஆனால் அவனுக்கு தெரியல. மொத்தம் நல்லா தூங்கிட்டு இருக்கான், பாம்பு கீழே இருந்துட்டு. எந்திரிச்சேன்னே அவனை சொல்கிறான், டே பாம்பு கீழே இருக்கிறான்னு சொல்லிட்டு ஐயோன்னு சொல்லிட்டு குதிச்சு என்ன பண்ணுறான்? மேலே குதிச்சு பயப்பட ஆரம்பிக்கிறான். இவெல்லாம் என்ன ஆகவே இல்லை, அவனுக்கு பயம் வரவே இல்லை. ஏன் பயம் வரவே இல்லை? தெரியவே இல்லை, தூங்கிட்டு இருந்தான், அறியாமல் இருந்தான். எப்போ முழிச்சிட்டானா என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சு. அதே போல் தான் இறப்பு அப்படிங்கிறது நம்ம தலைக்கு மேலே காத்துக்கிட்டே இருக்குது. அது எப்போ நம்மளை கடிக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி இந்த இறப்பு அப்படிங்கிறது எப்போ வேணால் வரத்துக்கு தயாராக இருக்கும்ப்பா. ஒரு வீரன் வந்து என்ன பண்ணக்கூடாது? இறப்பை கண்டு பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இறப்பை கண்டு யார் பயப்படுவாங்க அப்படின்னா, அடுத்த கதி என்ன ஆகுமோ நினச்சிட்டு இருக்கவங்க தான் பயப்படுவாங்க இல்லையா? அடுத்த நான் என்ன ஆக போகிறேன், அடுத்த நான் எங்கே பிறக்க போகிறேன் அப்படின்ட்டு தெரியாதவங்க தான் பயப்படும். உதாரணத்துக்கு அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பையனை வந்து ஃப்ளைட் ஏற்றி விட வராங்க. இப்போ ஃப்ளைட் எடுத்து வராங்கன்னா என்ன பண்ணுறாங்க? எல்லோரும் நல்ல அழகாக டாட்டா காட்டி என்ன பண்ணுறாங்க? அவனை ஏற்றி விடுறாங்க. காரணம் என்னது? ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் அந்த பையன் எங்கே போய் இறங்க போகிறான், என்ன பண்ண போகிறான்னு தெரியுது. இதே போலீஸ் வராங்க, 4 பேர் வராங்க, திடீர்னு வராங்க, அவனை பிடிச்சி பையனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? எங்கே போகிறானே தெரியலையே அப்படின்னு பயம். ஸோ அப்போ நமக்கு போக போகிற இடம் தெரிஞ்சுது அப்படின்னா என்ன பண்ண மாட்டோம்? நம்ம பயப்பட மாட்டோம், சந்தோஷமாக அனுப்பி வைப்போம். போக போகிற இடம் எங்கே போக போகிறானே தெரியல அப்படின்னு என்ன ஆக போதும்? அவனுக்கு பயம் வர ஆரம்பிக்கும். அதுபோல் இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன பண்ணுது அப்படின்னா, போகக்கூடிய இடத்தை என்ன பண்ணுது? முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போகுதான். அங்கே ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குறார். இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். எப்படி நடக்கிறோம் அப்படின்னா, ஒரு கால் பூமியில் இருக்குது, இன்னொரு கால் ஆகாசத்தில் இருக்குது. அடுத்த கால் பூமியில் இருக்கிறோம், அடுத்த கால் தூக்குறோம் இல்லையா? 2 காலை வச்சு நடக்கிறோம். யாராவது நடக்கிறீங்களா? 2 கால் குதிச்சு குதிச்சு குதிச்சா நடக்கிறோம். நடக்கிறதுக்கு எப்படி நடக்கிறோம்? டக் 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 டக், ஒரு கால் கீழே ஒரு கால் மேலே, ஒரு கால் கீழே ஒரு கால் மேலே இல்லையா? ஸோ ஒரு கால் கீழே இருக்குன்னு நம்ம உறுதிப்படுத்தாமல் என்ன பண்ணோம்? அடுத்த கால் நம்ம மேலே தூக்குறோம். இந்த கால் உறுதியாக என்ன பண்ண மாட்டோம்? இந்த காலை மேலே தூக்க மாட்டோம், கீழே தான் வச்சுட்டு இருக்கோம். ஸோ அது போல் அடுத்த ஜென்மத்துக்கு எப்போ போகுது ஆத்மா அப்படின்னா, அடுத்த ஜென்மம் எப்போ அதுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சோ அப்போ தான் என்ன பண்ணி இந்த உடம்பை விட்டு இந்த ஆத்மா வெளியே போக ஆரம்பிக்கிறோம். இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, வீடு மாற்றுறது. இப்போ ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் அடங்கிட்டு இருக்கும், வேறு ஒரு வாடகை வீட்டுக்கு போகணும். என்ன பண்ணும்? வேறு வாடகை வீட்டுக்கு போகணும் அப்படின்னா, வீட்டில் இருக்க சாமானத்தை எல்லாத்தையும் எடுத்து நடு ரோட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடு தேடிட்டு போயிட்டு இருக்குமா என்ன? கிடையாது. என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வீடு நல்லா தேடிட்டு, நமக்கு நல்ல வசதியான வீடாக பார்த்து, அது வெள்ளையும் சொல்லையும் அடித்து விட்டு, அதுக்கு தேவையில்லை பூஜையெல்லாம் போட்டு, அதுக்கு தோரணெல்லாம் கட்டி, அந்த வீட்டில் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் செஞ்சு வச்சுட்டு, சாவி பூட்டு போட்டு சாவியை கொண்டு வந்துட்டு, சாவி நம்மக்கிட்ட பத்திரமா இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவோம்? அப்போ தான் இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிக்கும். உண்மையா இல்லையா? பார்த்தா ட்ரெஸ் மாற்றணும். பழைய துணியே போட்டுட்ருக்கான். பழைய துணியை போட்டுட்ருக்கான்னா, பழைய துணியை போட்டுட்ருக்கும்போது என்ன பண்ணுறாங்க? புது துணியை வாங்கி டைலர்கிட்ட கொடுத்து தைச்சி வாங்கிட்டு பழைய துணியை அவுக்குறோம் இல்லையா? இல்லை பழைய துணியாக இருக்குன்னு சொல்லி துணியெல்லாம் கிழிச்சு போட்டு ட்ரெஸ்ஸே இல்லாமல் அதுக்கப்புறம் கடைக்கு போய் துணியை வாங்கி டைலர்கிட்ட தைக்கிறானா? கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்? தயார் பண்ணிக்கிறான். அடுத்த உடலுக்கு தயாரான பின்னாடி என்ன பண்ணுறான்? இந்த உடலை அவன் விட ஆரம்பிக்கிறான். ஸோ அதே போல் ஜீவாத்மா என்ன பண்ணுது அப்படின்னா, அடுத்த உடல் அதுக்கு தயாராகிடுச்சுன்னா என்ன பண்ணுது? ஜீவாத்மா இந்த உடல்லேருந்து கிளம்பிடுது. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஷ்ணாதி நரோபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. கிருஷ்ணர் சொல்கிறோம், எப்படி இந்த உடலை இந்த நம்ம துணியை மாத்திரமோ அது போல் ஜீவாத்மா உடலை மாற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்த பிறகு நமக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த பிறகு நம்ம வீட்டு ஜீவாத்மா போயிட்டே இருக்கும். சரி, அடுத்த பிறகு நம்ம எதை பொறுத்து நமக்கு அடுத்த பிறகு கிடைக்குது அப்படின்னு அடுத்தது சொல்கிறார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குறார். இப்போ நம்ம கனவு காண்றோம்.
எத்தனை பேர் கனவு வருது? எல்லோரும் கனவு இல்லையா? ஸோ கனவுல பார்த்தோம் அப்படின்னா கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கோம். அந்த கனவுல ஒரு உடல் நமக்கு வருது இல்லையா? மேபி இந்த மாதிரி ஒரு உடலில் இருக்கலாம், இல்லை வேறு ஒரு மாதிரி உடலில் இருக்கலாம், நமக்கு தெரியாது. கனவுல ஒரு உடல் கிடைக்குது. அந்த கனவுல கிடைக்கக்கூடிய உடலை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுதா? கனவுல நம்ம பார்க்க முடியுதா? கனவுல நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? கனவுல நீங்கள் கூடனா இல்லைனா மட்டும்தான் பார்க்க முடியாது இல்லையா? கனவுல நம்ம கூடலாம் கிடையாது. கனவுல நல்ல கண்ணோடு இருக்குது. கனவுல நம்ம என்ன பண்ணுறோம்? நாமளே பார்க்குறோம். கேட்க முடியுதா? கேட்குறோம். பேச முடியுதா? பேசுகிறோம். சாப்பிட முடியுதா? சாப்பிட்றோம். தொட முடியுதா? தொடுறோம். எல்லா விதமான உணர்ச்சிகள் எங்கே இருக்குது? கனவுல இருந்துதான் இருக்குது இல்லையா? இந்த உடம்பு இங்கே தான் இருக்குது. இந்த உடம்பு பார்க்கல, இந்த உடம்பு கேட்கல, இந்த உடம்பு பேசலை, இந்த உடம்பு ருசிக்கலை, இந்த உடம்பு தொடலை. ஆனால் எல்லாம் நடந்துட்டு இருக்கு கனவுல. எப்படி? வேற ஒரு உடம்பை உற்பத்தி ஆகிடுச்சு. கனவுல நம்மளுக்கு வேற ஒரு உடம்பே உற்பத்தி ஆகிடுச்சு. அந்த உடம்பு இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியுது? பார்த்து கேட்டு முகர்ந்து தொட்டு ருசித்து எல்லா விதமான உணர்ச்சிகளும் அனுபவிக்க முடியும். சரி, இந்த கனவுல இருக்கக்கூடிய உடம்பு ஒன்று உற்பத்தி ஆகுது இல்லையா? இந்த உடம்பை யார் உற்பத்தி பண்ணுறது? கனவு உடம்பு யார் உற்பத்தி பண்ணுறது? நம்முடைய மனம் இல்லையா? மனசில் நம்ம இப்படி எண்ணங்கள் இருக்கு இல்லையா? அந்த எண்ணங்களால் என்ன ஆகுது? நமக்கு ஒரு உடல் அப்படிங்கிறது உற்பத்தி ஆக்கப்படுது. இப்போ எண்ணம் அப்படின்னா என்ன அப்படின்னா கர்ம அப்படின்னு சொல்லலாம். சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சம்ஸ்காரம் அப்படின்னா என்னது? நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நம்முடைய கர்மத்தின் பிரகாரம் நம்மளுக்கு உடல் அப்படிங்கிறது ஏற்படுதுன்னு சொல்கிறோம். கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில், கர்ம அப்படின்ற சப்தத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார். கர்மனா என்னது? 13ஆம் அத்தியாயத்தை சொல்லுவார். 2வது ஸ்லோகத்தை நினைக்கிறேன், 2வது 3வது ஸ்லோகத்தில் வரும். கர்ம அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாரு அப்படின்னா, எந்த ஒரு செயலானது உங்களுக்கு அடுத்த உடலை உற்பத்தி பண்ணுவதற்கு காரணமாக இருக்கோ அதுக்கு பேர் தான் கர்ம அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய கர்மம்ப்பா, கர்மாப்பா, கர்மாப்பான கர்மானா என்னது? நம்முடைய அடுத்த ஜென்மத்திற்கு உதவி, அடுத்த ஜென்மத்தை எடுப்பதற்கு எது காரணமாக இருக்கோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? கர்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கர்மா அப்படிங்கிறத சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த கர்மத்தின் பிரகாரம் நம்ம மனசில் என்ன ஆகுது? எண்ணங்கள் வருது. அதனால் என்ன ஆகுது? நம்மளுக்கு ஒரு உடல் அப்படிங்கிற தோன்ற ஆரம்பிக்கும். ஸோ மனதனால என்ன ஆகுது? நம்மளுக்கு உடல் அப்படிங்கிறது, கனவுல இருக்கக்கூடிய உடல் அப்படிங்கிறது தோன்ற ஆரம்பிக்கும். மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்திற்கு தகுந்தாற் போல் நமக்கு நம்முடைய கனவுல ஒரு உடம்பு தோன்ற ஆரம்பிக்கும். சரி, கனவு உடம்புக்கு இந்த உடம்புக்கு என்ன வித்தியாசம்? இந்த உடம்புக்கும் கனவுல இருக்கக்கூடிய உடம்புக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த உடல் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கர்மத்தினால சேர்ந்து உற்பத்தி பண்ணுறது. அதாவது என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய எதிரி, இவங்க எல்லாருடைய கர்மமும் சேர்ந்து இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரே தப்பை நம்ம சேர்ந்து பண்ணுறோம், ஒரு சில தப்பை தனியாக பண்ணுறோம் இல்லையா? ஒரு சில பாவம் தான் நம்ம தனியாக பண்ணுறோம், ஒரு சில பாவத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? சேர்த்து பண்ணுறோம். அப்போ சேர்த்து பண்ணும்போது இதனால், இந்த சேர்வையினால் வரக்கூடிய இந்த உடம்பு தனித்து பண்ணுறோம் இல்லையா பாவம், அந்த தனித்து பண்ணக்கூடிய பாவத்தை நாம் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அந்த உடம்பை உற்பத்தி பண்ணுறது தான் கனவு. ஸோ கனவுல இருக்கக்கூடிய உடம்பு இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை நாம் மட்டும் தான் அனுபவிக்க முடியும். வேறு யாரும் அனுபவிக்க முடியுமா? நம்ம கனவுல வரக்கூடிய இன்ப துன்பங்களை நாம தான் அனுபவிக்க முடியும், வேறு யாரும் அனுபவிக்க முடியாது. நான் பேசுகிற விஷயம் புரியுதா உங்களுக்கு? தூக்கம் வரும்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் இதுதான் தத்துவம். கனவுல ஒரு உடம்பு இருக்குது. அந்த உடம்புல வரக்கூடிய இன்ப துன்பத்தை யார் அனுபவிக்க முடியும்? நாம் மட்டும்தான் அனுபவிக்க முடியும், யாரும் அனுபவிக்க முடியாது. இந்த உடலில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். ஸோ இதுதான் விஷயம். ஒரு சில கர்மங்களை நாம் மட்டும் அனுபவிக்கணும், அந்த கர்மத்திற்கு கனவு உடம்பு. ஒரு சில இன்ப துன்பங்களை எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும், அதுக்காக இந்த உடம்பு அப்படின்னு கொடுக்கப்படும். ஸோ இப்படியாக நம்முடைய மனதின் பிரகாரம் தான் நமக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்ற விஷயம் சொல்கிறார். அதனால் என்னுடைய மனசை நீ தைரியமாக வச்சுக்கோ, நீ மனசை தூய்மையாக வச்சுக்கோ. எப்போ நீ மனசினால் நீ அபராதம் பண்ண ஆரம்பிக்கிறியோ, இல்லை மனசினால் உனக்கு கெட்ட எண்ணங்கள் வர ஆரம்பிக்குதோ, அதன் பிரகாரம் உனக்கு அடுத்த பிறவி கிடைக்க போகுதுப்பா. அதனால் உன்னுடைய மனசு தைரியமாக இருந்துச்சு, உன்னுடைய மனசு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த பிறகு உனக்கு நல்ல பிறவியாக கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ நீங்கள் எப்போ கொண்டுட்டியோ கண்டிப்பாக என்ன பண்ண போகிற? அடுத்த பிறகு நீ கஷ்டப்பட போகிற. அதனால் என்ன பண்ணாத, இந்த பாவகரமான செயலை நீ செய்யாத. ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. என்ன பண்ணலாம்? மார்க்கண்டேய ரிஷியை கூப்பிடலாம், ஒரு யஜ்யத்தை போட சொல்லலாம். யஜ்யத்தை போட்டு என்ன பண்ணலாம்? உனக்கு வரக்கூடிய தோஷத்தை நீக்கல, அது ஒரு பெரிய விஷயமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அவனை சமாதானப்படுத்துறார். நம்ம செய்வோம் இல்லையா? பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது, நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடும். சரியாக போக டைம் வந்துச்சு அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணாலும்
என்ன கஷ்டம், என்ன ஒரு வழியை தேடினாலும் டைம் வந்துச்சுன்னா போக வேண்டியது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், தேர்த்திக்கலாம். அது போல் தேட ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறாரு, தயவு செஞ்சு உன்னுடைய நன்மைக்காக நான் சொல்கிறேன், இந்த பிறவிலையும் நீ என்ன பண்ண போகிற, கெட்ட பேர் வாங்க போகிற, அடுத்த பிறகு உனக்கு நல்ல பேர் கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் என்ன பண்ணாத, நீ உன்னுடைய தங்கச்சியை கொல்லாத அப்படின்னு சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்கிறார், என்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, மற்றவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து நாமும் கஷ்டப்படணும், மற்றவருடைய சந்தோஷத்தை பார்த்து நாமும் சந்தோஷப்படணும். நமக்கு எது துன்பமோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கூடாது, நமக்கு எது சந்தோஷம் என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா. நாம் நல்ல சூடான உணவு சாப்பிட்றோம், ஆனால் வரவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஏதோ ஒன்று கொடுத்தா போதும், தீஞ்சி போனால் பரவாயில்ல, உப்பு இல்லாமல் கொடுத்துடலாம், மற்றவங்களுக்கு தான் எடுத்து கொடுத்துரும் இல்லையா. நாம் சாப்பிடுவோமா, அதை சாப்பிட மாட்டோம். ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு எது பிடிக்குமோ, நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதான் நீ மற்றவங்களுக்கு பண்ணணும். நமக்கு எது பிடிக்காதோ, நாம் எதை சாப்பிட முடியாது என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. மற்றவர்களுடைய இன்பத்துன்பத்தையும் நம்முடைய இன்பத்துன்பமாக பார்க்கணும் சொல்லி சொல்கிறேன். மிளகாப்பொடி இருக்குது, மிளகாப்பொடி கண்ணில் போட்டால் எரியும், சரி கண்ணில் போட்டால் தான் எரியுது, நான் மூக்கில் போட்டு நுழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவானா, செய்ய மாட்டேன். ஏன்னா கண்ணு மூக்கில் யார் தான், நம்முடைய உடம்பு தான் இல்லையா. அதே போல் அந்த ஜீவாத்மாக்கள் எல்லாமே பகவானுடைய அம்சம் தான், ஒரு உடம்புல இருக்கக்கூடிய அம்சம் தான். அப்போ ஒரு அம்சம் என்ன பண்ணக்கூடாது, இன்னொரு அம்சத்தை துன்பப்படுத்தக்கூடாது. துன்பப்படுத்தணும்னா அதுக்கு என்ன அர்த்தம், பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இந்த கண்ணு வேற மூக்கு வேறு நினைக்கிற மாதிரி, அது போல் இந்த ஜீவாத்மாக்களாக வேற நினைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். அதுதான் இந்த உலகம். இந்த உலகத்தில் நாம் ஏன் எல்லாத்தையும் வேற நினைக்கிறோம் அப்படின்னா, உண்மையில் நாம் எல்லாரும் பைத்தியக்காரர்களாக இருக்கோம். நம்ம எல்லாம் துவேஷம் பாராட்டுறோம். இவனுக்கு பிடிக்கும், இவனுக்கு பிடிக்காது, இவனுக்கு வேணும், இவனுக்கு வேணாம், இவனுக்கு எதிரி, இவனுக்கு நண்பன், இவனுக்கு நல்லது பண்ணுறான், இவனுக்கு கெட்டது பண்ணுறான் கிடையாது. எல்லாருமே ஜீவாத்மாக்கள், எல்லாரும் பகவானுடைய அம்சம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நாம் யாருமே என்ன பண்ண மாட்டோம், துவேஷம் பாராட்ட மாட்டோம். ஸோ தான் இங்கே சொல்கிறாரு, உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கோ அதை மற்றதை பண்ணுப்பா, உனக்கு கொடுக்கக்கூடிய துன்பத்தை மற்றவங்களுக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். இப்போ உன்னுடைய தங்கை மட்டும் கிடையாது, உன்னுடைய குழந்தையை போல், உன்னுடைய மகளை போன்றவர்கள், அந்த தேவகியை பாருடா, ஒரு பொம்மை மாதிரி இருக்காடா பாவம். பொம்மை என்ன பண்ணலாம், நீ அழகாக வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம், இல்லை உடச்சி போட்டுக்கலாம். ஸோ தேவகியை அந்த மாதிரி பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்க்குறார். கம்சன் என்ன ஆகவே இல்லை, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. சமாதானப்படுத்தி முயற்சி பண்ணார், வேதத்தை உண்டுபடுத்த முயற்சி பண்ணார், வேலை செய்யவே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட சங்கம் இருக்கு அவனுக்கு. இவ்வளவு சொல்லியும், இவ்வளவு நல்ல விஷயம் சொல்லி அவன் மாறலான்னு காரணம் என்னது, அசத் சங்கம். நிறைய அசுரர்களோட சங்கம் வச்சதுனால அவன் மாறவே இல்லையா. இப்போ என்ன பண்ண, அவருடைய புத்தி கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது, வசுதேவனுடைய புத்தி மாற ஆரம்பிச்சது. எப்படியாவது என்ன பண்ணும், தேவகியை காப்பாற்றிடும். இங்கே சொல்லப்படுது, சாஸ்திரத்தில் சொல்லப்படுது, ஒருத்தருடைய உடம்பை எப்படியாவது பாதுகாக்க முயற்சி பண்ணும். அவனுக்கு நல்ல புத்தி இருக்கிற வரைக்கும், அவனுக்கு திறமை இருக்கிற வரைக்கும், வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பை என்ன பண்ணும், கண்டிப்பாக ஒருத்தர் காப்பாற்றியார். காரணம் என்னது, ஏன் இந்த உடம்பை பாதுகாக்கணும், ஏன்னா இந்த உடல் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம பக்தி செய்ய முடியும். அதுக்காக பாதுகாக்கணும். உடலை பாதுகாப்பதற்காக பாதுகாக்கக்கூடாது. இந்த உடலை வைத்து நான் பக்தி செய்ய முடியும். இந்த உடலை பக்தி செய்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறதுனால இந்த உடம்பை பாதுகாக்கிறது. இது கிருஷ்ணருடைய கருவி அப்படின்ற எண்ணத்தோடு இந்த உணவை பாதுகாக்க ஆரம்பிக்கணும். அப்படின்றதுனால தேவகிக்கு கிருஷ்ணர் பிறக்க போகிறார், எப்படியா தேவகியை பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் என்ன பண்ணுறார், அவர் அடுத்தது பேச ஆரம்பிக்கிறார், சொல்ல ஆரம்பிக்கிறார். உனக்கு பிரச்சனை யாரால் தான் பிரச்சனை வரப்போகுது, தேவகியினுடைய குழந்தையால் தான் பிரச்சனை. நான் என்ன பண்ண போகிறேன், தேவகியினுடைய குழந்தைகளை உங்ககிட்ட கொடுத்துறேன், நீ தேவகியை கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உறுதி கொடுத்துறாரு. ஏன்னா அவர் உதாரணம் சொல்கிறாரு, இப்போ ஒருத்தன் கண்டிப்பாக இறந்தே தீரணும் அப்படின்னு ஒரு சிலர் தான் இருந்தாங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மார்க்கண்டேய ரிஷி இல்லையா. மார்க்கண்டேயனுக்கு 16 வயசில் இறக்கணும் அப்படின்ற ஒரு சாபம் இருந்தது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கண்டேய ரிஷி என்ன ஆகிட்டார், அவருக்கு பேர் என்ன சொல்லுவோம், அதுக்கு பேர் சிரஞ்சீவியாக மாறி போயிட்டார் இல்லையா. இறக்க போகிறவன் என்ன ஆகிட்டான், சிரஞ்சீவியாக மாறிட்டான். அஜாமிலன் உயிர் போக போகுது, அவன் என்ன ஆகிட்டான், உயிர் பொழைச்சி வெளில வந்துட்டான் இல்லையா. ஸோ அப்படி சத்தியவரத மகாராஜன். ஸோ இப்படிலாம் பார்த்தோம். என்ன உதாரணம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒருத்தனுக்கு இறப்பு நிச்சயம் அப்படின்றவங்க கூட என்ன பண்ணுறாங்க, பொழைச்சி வந்துடுறாங்க. இறப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் இருந்தாங்க. யார் அது, ஹிரண்யகசிபு, ராவணன், இவங்களாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, எனக்கு இறப்பே கிடையாது நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்டவனுக்கு என்ன ஆயிடுச்சு, கண்டிப்பாக இறப்பு வந்துடுச்சு. அதனால் இறப்பு அப்படிங்கிற நம்ம கையில் கிடையாதுப்பா, கண்டிப்பாக பகவானுடைய கால அம்சத்தில் இருக்குது.
அதனால் நீ அந்த காலத்தை பொறுத்து தான் நம்மளுடைய செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கே தவிர நம்மளுடைய செயல்பாடுகள் கிடையாது. இப்போ ஒரு வீடு எரிஞ்சிட்டு இருக்கும், ஒரு காலில் வீடு எரிஞ்சிட்டு இருக்கும். ராமாயணத்தில் சொல்லப்பட்டு சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் என்ன பண்ணுறாரு, அசுரர்களுடைய வீட்டை எரிச்சிட்டு இருக்கார் லங்கையில். ஒரு 10 வீடு எரிச்சிட்டு போயிடுவார். போயிட்டு தூரம் நின்று பார்ப்பார். எட்டி பார்த்தாருன்னா எல்லா வீடும் எரிச்சிட்டு நடுவில் ஒரு வீடு எரியாத. அது என்னது, ஒரு வீடு நடுவில் எரியுன்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு போய் அந்த வீட்டில் வாழை வச்சு எரிச்சிட்டு அப்புறம் வருவாராம். ஸோ அப்படி இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு சில இடத்துல வந்து மரம் எரிஞ்சிட்டு இருக்கும், காடை எரிஞ்சிட்டு இருக்கும். எரிஞ்சிட்டு இருக்கும்போது எல்லாம் எரிஞ்சு போயிடும், ஒரே ஒரு மரம் மட்டும் நின்றுருக்காங்க, கரெக்டாக நின்றுட்டு இருக்கும். எதனால் இதுதான் கர்மம் அப்படின்னு சொல்லப்படுது, காலம். எதனாலும் நம்ம யாருமே என்ன பண்ண முடியாது, யாரும் இதுக்கு காரணம் சொல்ல முடியாது. நம்ம கடைக்கே போகிறோம், பழம் வாங்க போகிறோம். பழம் வாங்க போனால் மேலேருந்து பழம் எடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், எல்லா குவியலையும் பிரித்து போட்டு மேய்ஞ்சி அடியிலேருந்து பழத்தை கொண்டு வரும். நல்ல பழம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும். கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ இருக்காது, கேட்டு போனதா இருக்கும். இதை ஒருத்தன் கிடுக்குன்னு வருவான், மேலேருந்து 2-3 பழத்தை எடுத்து வருவான். அந்த பழம் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம தேடி பிடிச்சி கொண்டு வருவோம். தேடி பிடிச்சி எல்லா இடத்துலையும் இந்த ஊர்லேயே இல்லாத மாதிரி எங்கெங்கேயோ போய் தேடி பிடிச்சி என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு மாப்பிள்ளையோ மருமகளையோ கல்யாணம் பண்ணிட்டு கொண்டு வருவோம். அதிசயமாக கொண்டு வருவோம். எப்படி இருக்கும், வீட்டுக்கு வந்த பின்னாடி பஞ்சாயத்து. இதே வீட்டில் இங்கே லோக்கலில் பார்த்து ஏதோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறது, காலத்தை தவிர இதுக்கு பதில் சொல்ல முடியாது. காலம் அப்படிங்கிறது யாருடைய வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யுன்னு சொல்ல முடியாது. நல்லா நினச்சிட்டு இருப்பான், அவன் சீக்கிரம் போயிடுவான். போகிறோன்னு நினச்சிட்டு இருப்பான், அவன் என்ன பண்ணுவான், போக முடியாமல் இழுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பான் இல்லையா. கொரோனா வந்த பின்னாடி எல்லாம் லாக்டவுனில் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும். நிறைய பேர் போயிட்டாங்க. ரோட்டில் நிறைய பேர் வழி இல்லாமல் பிச்சைக்காரங்களாம் ரோட்டில் சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க இன்றைக்கி சுற்றிட்டு தான் இருக்காங்க. அவங்க கொரோனாவை பார்த்துட்டு நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி யாருக்கு வாழன்னு இருக்கோ கண்டிப்பாக வாழ போகிறோம், யாருக்கு போகணுன்னு இருக்கோ எப்படிப்பட்ட சக்தி இருந்தாலும் அதை நிறுத்த முடியாதுப்பா அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு வசுதேவர் என்ன பண்ணுறார், இப்போ சமயோஜித புத்தியை உபயோகப்படுத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு சிரிச்சிட்டே பேச ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் சீரியஸாக பேசிட்டு இருந்தார், சிரிச்சிட்டே பேச ஆரம்பிக்கிறார். ரொம்ப உள்ள கவலை தான், உள்ள ஏக்கம் தான், உள்ள பயம் தான், இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, சிரிச்சிட்டே பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா பேசுகிற விதம் இருக்குது. இப்போ பாகவதம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நான் பார்க்க முடியுது, ஃபேஸ் பார்க்க முடியுது, எல்லோரும் ஃபேஸ் தூங்குவாங்க. எப்போ கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் நகைச்சுவாக பேச ஆரம்பிக்கிறோம், அப்போ என்ன ஆகுது, எல்லாரோட ஃபேஸும் அப்போ தான் மாற ஆரம்பிக்கும். ஓகே ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பேசக்கூடிய விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. கிருஷ்ணர் பகவத்கீதை பேச ஆரம்பிக்கும் போது பிரஹசன்யவ பாரதம்னு சொல்லி சொல்கிறார். கிருஷ்ணர் எப்படி பேசினாரா, பிரஹசன்யவ பாரதம், சிரிச்சுக்கிட்டே பேசினாரா. ஏன்னா ரொம்ப கடுகடுப்பாக பேசணும், தேஹி நோஸ்மி தாதேஹே கௌமாரம் யமுனாஜரா அப்படின்னு ரொம்ப கடுப்பாக பேசுகிறேன் பசங்களுக்கு ஒன்றும் புரியாது. சிரிச்சுக்கிட்டே சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக புரியுமா, ஒன்றும் கஷ்டம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அர்த்தமா அப்படின்ற மாதிரி இங்கே வசூல் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஆனால் தேவகையை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோட பொய்யான சிரிப்போடு பேச ஆரம்பிக்கிறார், சொல்ல ஆரம்பிக்கிறார். உண்மையில் நீ தேவகையை கண்டு பயப்படாத, தேவகையினுடைய கர்ப்பத்தினால தான் அவனுக்கு பிரச்சனை தவிர தேவகையினால பிரச்சனை கிடையாது. அதனால் என்ன பண்ணு, நீ தேவகையை விட்டு அந்த எத்தனை குழந்தைகள் பிறகு அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறான் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறேன். கொடுத்த பின்னாடி கம்சன் இதை ஒத்துக்கிட்டான். என்ன ஆயிடுச்சு, வசுதேவன் மேலே அவனுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தேவகையை விட்டுட்டான். தேவகையை விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் ஊர்வலம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல வேணும் இல்லையா. அதுக்கப்புறம் ஊர்வலம் எப்படி, ஊர்வலம் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஊர்வலம் கிடையாது, எல்லாரும் எப்படியோ போய் சேர்ந்துட்டாங்க, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. தேவகியும் வசுதேவனையும் விட்டுட்டாங்க. விட்ட பின்னாடி அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கம்சன் என்ன பண்ணுறான், இங்கே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான். முதல் குழந்தை பிறக்குது, வசுதேவனுக்கும் தேவகிக்கும் முதல் குழந்தை பிறக்குது. கீர்த்திமான் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த குழந்தைய கொண்டு வரார் யார், வசுதேவன் கையால் கொண்டு வரார். கொண்டு வந்து கம்சன் கிட்ட கொடுக்குறார். கொடுத்தோடனே கம்சன் பார்க்குறானா, இப்படியும் ஒருத்தர் நியாயமாக இருக்க முடியுமா, ஒருத்தர் இப்படி கூட தன்னுடைய குழந்தையால் என்ன பண்ணுறான் கொண்டு வந்து கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரா. அப்போ தான் இங்கே சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், ஒரு பக்தனால் தாங்கிக்க முடியாத விஷயம் என்ன இருக்குது. அதே போல் ஒரு புத்திசாலி எதை யோசிப்பான், ஒரு அயோக்கியனால் செய்ய முடியாத விஷயம் என்ன இருக்குது, ஒரு உறுதி உடைய நபரால் எதை துறக்க முடியாது அப்படின்னு 4 விஷயம் சொல்கிறோம். இது எல்லாமே 4மே இந்த சரித்திரத்துக்கு ரொம்ப ஹேத்துவான விஷயம். ஒன்று வசுதேவன் பக்தன். அந்த பக்தனால் தாங்கிக்க முடியாத விஷயம் என்ன இருக்குது, குழந்தை போக போகுது, தாங்கிக்கிறார். ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், வசுதேவனுக்கும் தேவகிக்கும் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ண போகிறான், கம்சன் கொல்ல போகிறான். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், வசுதேவன் என்ன பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். நம்ம புத்தி அப்படி தான் வேலை செய்யும் இல்லையா. 2 பேரும் குழந்தைய பெற்றுக்காமல் இருந்தால்
வசுதேவன் தேவகியோடைய குழந்தையே பெற்றுக்காம இருந்தால் அப்போ என்ன பண்ண தேவையில்லை, கம்சன் கொல்ல போகிறது கிடையாது, பிரச்சனையே இல்லாமல் போயிடுமே. அவர் என்ன பண்ணியிருக்கு, வசுதேவன் சொல்லியிருக்கலாம்ல, சரிப்பா தேவகியினுடைய 8வது கர்ப்பம் தானே அழிக்க போகுது, நான் குழந்தையே பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா. அந்த வாக்கு கொடுக்கலையே. ஏன் கொடுக்கல? ஏன்னா அது அன்றைக்கி திருமணம் எதுக்காக தான் இருந்தது, குழந்தைக்காக மட்டும்தான் திருமணம் ஈடெடுக்க குழந்தை திருமணமே நடந்தது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வசுதேவனுக்கும் தேவகிக்கும் யார் பிறக்க போகிறாங்க, கிருஷ்ணர் பிறக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவர் குழந்தைய பெற்றுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? கிருஷ்ணர் முடிவு பண்ணிட்டா நான் பிறக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம யார் முடிவு பண்ணுறது குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வசுதேவர் என்ன பண்ணுறாரு, குழந்தையை பெற்றெடுக்கிறார். இருந்தாலும் அந்த குழந்தையை கொண்டு போய் தைரியமாக கொடுக்குறார். எனக்கு என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா, ஒரு உறுதி உடைய நபருக்கு எதை துறக்க முடியாதுன்னு சொல்கிறார். இவனுக்கு ஒரு உறுதி இருக்குது. என்ன உறுதி இருக்குது? கிருஷ்ணரை கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற உறுதி இருக்கான். அந்த உறுதி இருக்கிறனால என்ன பண்ணுறார், அவர் 8 குழந்தைகளை பெற்றுக்கிட்டார். ஒரு குழந்தைய நிறுத்திக்கலாம்ல, சரி குழந்தை பெற்றுக்கணும், ஒரு குழந்தை நிறுத்திக்கலாம் இல்லையா. ஒரு குழந்தை பெற்றப்பா கொடுத்தேன் இறந்துட்டார் முடிச்சுக்கலாம். ஆனால் பண்ணல. என்ன பண்ணார், தொடர்ந்து முயற்சி பண்ணார். காரணம் என்னது, 8வது கர்ப்பத்தில் கண்டிப்பாக கிருஷ்ணர் பிறப்பார் அப்படின்ற அந்த உறுதி நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதனால் எனக்கு பாவம் வந்தாலும் சரி, கம்சன் என்னுடைய குழந்தையை கொண்டு, அதனால் எனக்கு பாவம் வந்தாலும் சரி, நான் பாவத்தால் கஷ்டப்படுறேன், ஆனால் இந்த உலகத்துக்கு யார் வரணும், கிருஷ்ணர் வரணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்தது. ஸோ அப்படி தான் ஒரு பக்தன் இருக்கான். எனக்கு பாவம் வந்தாலும் சரி, நான் கஷ்டப்பட்டாலும் சரி, ஆனால் யார் இருக்கணும், இங்கே கிருஷ்ண பக்தி பரப்பப்படணும், கிருஷ்ண பக்தர்களை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குமா. அதனால் இங்கே என்ன பண்ணுறார், வசுதேவர் வந்து குழந்தைகளை பெற்றெடுத்து குழந்தை கொடுத்துட்ருக்கார். கம்சன் பார்க்குறானா, அந்த வசுதேவனுடைய சமத்துவத்தை பார்க்குறான், எப்படி சமபுத்தியோடு இருக்கார், கொஞ்சம் கூட கலக்கமடையாமல் இருக்கார். அதே போல் அமானித்துவம் அப்படின்னா தன்னுடையது அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இருக்கார். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஒரு பக்தனுக்கு. எந்த ஒரு சமயத்திலையும் தளர்வடையாமல் இருக்கணும், அதே போல் என்னுடையது அப்படின்ற சொந்த பாராட்டாமல் இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வசுதேவன் கொண்டு வந்து கொடுத்த பின்னாடி அங்கே சொல்கிறானா, எனக்கு இந்த குழந்தையினால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த குழந்தைய தூக்கிட்டு போ, எனக்கு 8வது குழந்தையினால தான் பிரச்சனை, இந்த குழந்தைய நீ எடுத்துகிட்டு போ சொல்லிட்டார். வசுதேவன் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்தாலும் பயம் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா என்ன ஆகலாம், கொஞ்ச நேரத்தில் மாறிடுவான். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நல்லவன் போல இருந்தால் என்ன ஆகிட்டா, திடீர்னு அவன் மாறிட்டான். அதே போல் இவனும் மாறிடுவான் அப்படின்ற பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. வெளில பார்க்குறதுக்கு கம்சன் நல்லவன் ஆகிட்டான், எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மதுராவில் இருக்க மக்கள்லாம் கம்சன் நல்லவன் ஆகிட்டான்ப்பா, கம்சன் நல்லவன் ஆகிட்டான் தெரியுமா, கம்சன் விட்டுட்டானா, வசுதேவனுடைய குழந்தைய கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேவர்களுக்கு பிரச்சனை மறுபடியும், என்னடா இவன் நல்லவன் ஆகிட்டான், கிருஷ்ணர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமாக இருக்கிறது யார், நாரதர் இல்லையா. நாரதர் இந்த மாதிரி விஷயம் நல்லா பண்ணுவார். அவர் கலகம் பண்ணுவார் அப்படிங்கிறது கிடையாது, பகவானை கொண்டு வரதில் ரொம்ப முக்கியமான காரியம் அவர் தான் பண்ணுவார். ஸோ என்ன பண்ணார், நாரதர் நேராக வரார், கம்சன் கிட்ட வரார். நாரதரை வெறுக்கிறவங்க யாருமே கிடையாது. நாரதர் யார் வீட்டுக்குள்ளே வேணால் போயிட்டு வருவார். ஹிரண்யகசிபு வீட்டுக்கு போவார், ராவணன் வீட்டுக்கு போவார், கம்சன் வீட்டுக்கு வருவார். யாரும் நாரதரை வர வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவருடைய முகம் அப்படி இருக்குமா, அவரை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குமா. அவ்வளோ ரொம்ப நல்ல பக்தன் அவர். ஸோ என்ன பண்ணுறான், கம்சன் உள்ளே வந்த பின்னாடி நாரதருக்கு நமஸ்காரம்லாம் பண்ணிட்டு பூஜைலாம் பண்ணிட்டு உட்கார வைக்கிறான். என்ன விஷயம் சொல்லுங்கள் ஸோ கேட்குறான். கேட்ட பின்னாடி அதுக்கப்புறம் இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த மாதிரி நீ நினச்சிட்டு இருக்கப்பா ஏதோ நல்லது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னில் தேவர்கள்லாம் உனக்கு சூழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லா தேவதைகளும் பிறந்துட்டாங்க. எங்கே, பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய நந்த மகாராஜன், யசோதை, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எதுவாசிகள், பிரஜவாசிகள் எல்லாரும் யார் தான், தேவதர்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய வசுதேவன் தேவகி யார் தான், உண்மையில் தேவத்தோட அவதாரம் தான். உண்மையில் கிருஷ்ணரும் யார் தான், பகவானும் விஷ்ணுவும் இந்த உலகத்தில் தோன்ற போகிறார். அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், நம்பரை நினச்சி ஏமாந்து போயிடார். ஏன்னா 8 அப்படிங்கிறது எப்படி வேணால் 8 வரும். 1 2 3 4 5 6 7 8, 2லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 2லேருந்து ஆரம்பிச்சுன்னா 1வது 8 வந்துடும், 3லேருந்து ஆரம்பிச்சா 2 8 வந்துடும் இல்லையா. இப்படி 8 அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் 8ஆக வந்துடும். ஆனால் 8 8 நீ வந்து நினச்சி முட்டாளாக இருந்துடாதப்பா, 8 எந்த 8 வேணா நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே சொல்லிட்டு போயிட்டார். சொல்லிட்டு போன பின்னாடி என்ன பண்ணுறான், போயிட்டு அந்த குழந்தைய கையில் வாங்கி ஓங்கி அடித்து அந்த குழந்தைய கொன்னுட்டான். கொன்ன பின்னாடி இப்போ கம்சனுக்கு ரொம்ப அதிக பயம் வர ஆரம்பிச்சிடுது. உடனே என்ன பண்ணுறான், தன்னுடைய மந்திரிகள் எல்லாத்தையும் நீக்கிட்டான். நல்ல புத்தி சொல்லக்கூடிய மந்திரிகள்லாம் தூக்கி போட்டுட்டு, தன்னுடைய அப்பாவை உக்ரசேனனை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டு, எல்லா விதமான அசுரர்களையும் என்ன பண்ணுறான், கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இப்போ பிளான் போட ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பிக்கிறது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது, வேத கலாச்சாரத்தை அழிக்கணும், பிராமணர்களை அழிக்கணும், யாரும் யஜ்யம் பண்ணக்கூடாது, பசுவதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆரம்பிச்சிட்டானா. ஸோ இப்படியா கம்சனுடைய பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் என்ன பண்ணுறாரு, இப்போ கிருஷ்ணர்
6 கர்ப்பம் 6 பேர் இறந்து போயிட்டாங்க. 7வது கர்ப்பம் ஆகிய பலராமர் என்ன பண்ணுறார், தோன்றி மறைஞ்சு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், கிருஷ்ணர் உலகத்தில் பிறவி எடுக்க போகிறார். ஸோ அவருடைய பிறவி எப்படி இருந்தது, அவர் எப்படி வசுதேவனுடைய இதயத்தில் முதல் நுழைஞ்சார், வசுதேவனுடைய இதயத்திலிருந்து எப்படி தேவிகளுடைய இதயத்துக்கு மாற்றப்பட்டார், அதே போல் கிருஷ்ணருடைய அவதாரத்தின் சமயத்தில் எப்படி இருந்தது, இந்த உலகம் எப்படி இருந்தது, அதே போல் இவ்வளோ நேரம் பேச வேண்டிய கதை, இந்த கதையினுடைய அர்த்தம் என்னது, இந்த கதைக்கு பின்னாடி தத்துவம் என்னது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்னும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் எப்போ தேவகியினுடைய கர்ப்பத்துக்கு வந்துட்டாரோ எல்லா தேவதைகளும் இங்கே வந்துட்டாங்களாம். ஏன்னா கிருஷ்ணர் இருக்கக்கூடிய இடம் தான் கோயில் இல்லையா. அதனால் தேவகி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தேவர்களுடைய பிரார்த்தனை ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை, 15 ஸ்லோகத்தில் இருக்குது. அவ்வளவு விஷயங்களை இந்த 15 ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருடைய தோற்றம், கிருஷ்ணருடைய அவதாரம் அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமான அவதாரமாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நமக்கு நேரம் கிடையாது. ஜென்மாஷ்டமி அன்றைக்கி நமக்கு ஏதாவது நேரம் கிடைச்சிது அப்படின்னா கிருஷ்ணருடைய அவதாரத்தை பற்றி ஆச்சாரியர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிருஷ்ண அவதாரத்தை பற்றி 20 வகையான விதத்தில் நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. கிருஷ்ண அவதாரத்தை பற்றி மட்டும் ரொம்ப அழகான விளக்கங்கள்லாம் இருக்குது. ஜென்மாஷ்டமிக்கு நமக்கு நேரம் இருந்தால் பார்க்க ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா அவங்க எல்லாருக்கும் நேரம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிருஷ்ண அவதாரத்தை பற்றி தசமஸ்கந்தத்தில் 3ஆம் அத்தியாயத்தில் பேசப்பட்டிருக்கு, அதை முடிஞ்சால் படிக்க முயற்சி பண்ணுங்கள். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஸோ இன்றைக்கி குவிஸ் காம்படிஷன் இருக்குது ஆன்லைனில். யாருக்காவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஷின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையாவது கொஞ்சம் பார்க்க முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் கொடுக்கவே இல்லை, இன்னும் லிங்க் அனுப்பலை, இனிமேல் தான் இருக்கு. நான் எந்த நம்பர் ஐடி? நம்பர் ஐடியில் கிடையாது, டெலகிராம்